ஸோ நேத்திக்கு சில பேர் அந்த ரெக்கார்டிங்ஸ் பத்தி கேட்டீங்க. ஸோ வி ஹவ் டிசைடட் தட் ரெக்கார்டிங்ஸ் வில் பி ஷேர்ட் ஆன் மண்டேஸ். ஸோ நேத்திக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே எடுக்கிற கிளாஸ் அதோட மெட்டீரியல் இந்த நோட்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் எல்லாமே மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ அதோட லிங்க் கிரியேட் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க் குரூப்லயே வந்து பவுன்ராஜ் ஷேர் பண்ணிடுவாரு. ஸோ நீங்க அதுலேருந்து யூ கேன் ஆக்சஸ் த நோட்ஸ், அப்புறம் இந்த யூஸ் பண்ற பைத்தன் ஃபைல் அண்ட் தென் இந்த ரெக்கார்டிங் எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைச்சிடும். யா, ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அப்போ ஸ்லைசிங்ல வந்து ஸோ கோலன் வச்சிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது லோவர் இண்டெக்ஸிங் ஆர் இது வந்து அப்பர் லிமிட். ஸோ பைத்தன் பொறுத்த வரைக்கும் லோவர் லிமிட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் அண்ட் அப்பர் லிமிட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்க்ளூடட். அப்போ நீங்க வந்து செகண்ட் கேரக்டர்லேருந்து எனக்கு ஃபிஃப்த் கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கேரக்டர் நம்பர் 2, ஸோ அப்போ வந்து எஸ் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 3, எஸ் ஆஃப் 4 இது மூணும் பிரிண்ட் ஆகும். ஓகே, எஸ் ஆஃப் 5 பிரிண்ட் ஆகாது, ஏன்னா இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் சின்டாக்ஸ். இந்த மாதிரி சின்டாக்ஸ் போடும்போது எஸ் ஆஃப் 5 வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ 2, 3, 4 அப்படிங்கிற 3 கேரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்க எஸ் ஆஃப் -1 கோலன் அப்படியும் நீங்க கொடுக்கலாம். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கடைசி வார்த்தையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், ரைட்? இது வந்து நம்ம நேத்திக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லெட் மீ ஷேர் த ஜூபிட்டர் நோட் புக் ஆல்சோ. ஸோ நம்ம இப்போ நேத்திக்கு வந்து ஃபார் லூப் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஃபார் லூப்ல நான் என்ன சொன்னேன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் சே 0:10 பிரிண்ட் ஐ, இந்த மாதிரி நேத்திக்கு ஒன்று நம்ம பார்த்தோம். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். லெட் மீ ஜூம் இன் அ பிட். ஸோ கிளியரா இருக்கா ஸ்க்ரீன்? யாராவது ஒருத்தர் சாட்ல போடலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ப்ரொசீடிங் வித் தட். அப்போ 0 to 9 வரைக்கும் என்னால் இந்த இந்த சின்டாக்ஸால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் 1:10 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 1லேருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆல்சோ நம்ம என்ன பார்த்தோம்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நான் வந்து பை டிஃபால்ட்டாக நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ நான் அதை மாற்றி என்னால் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணணும்னா நான் எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லை கமா கொடுக்கலாம், ஓகே, இல்லைனா வந்து டேப் கொடுக்கலாம். ஸோ என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, பட் நான் எக்ஸ்ட்ராவா என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ தேர் இஸ் மூணாவதா இன்னொரு நம்பர். அப்போ இனிஷியலா லோவர் லிமிட் வந்து 1, அப்பர் லிமிட் வந்து 10, அண்ட் தென் தெர் இஸ் ஒன் மோர் நம்பர், அதை வந்து ஸ்டெப் சைஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்பருக்கு பேரு ஸ்டெப் சைஸ். அதாவது இப்போ 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் வந்து 2 அப்படிங்கிற ஒரு நம்பரும் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் இப்போ வெல்கம் டு தி கிளாஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வைக்கிறேன். இப்போ நான் எஸ் ஆஃப் 0:5 இப்படி பிரிண்ட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு எவ்ரி ஆல்டர்னேட் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அப்போ நான் இன்னும் இதே மாதிரி இப்போ இந்த ரேஞ்சில் எப்படி நம்ம 3 வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஸ்லைசிங்லயும் நம்மளால 3 வேல்யூ கொடுக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து லோவர் லிமிட், செகண்ட் வேல்யூ வந்து அப்பர் லிமிட், தேர்ட் வேல்யூ வந்து ஸ்டெப் சைஸ். அப்போ :2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் W பிரிண்ட் ஆகும், அப்புறம் E ஸ்கிப் ஆயிட்டு L பிரிண்ட் ஆகும், C ஸ்கிப் ஆயிட்டு O பிரிண்ட் ஆகும், M ஸ்கிப் ஆயிட்டு E பிரிண்ட் ஆகும். ஓகே, பட் 0 to 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோங்கிறதுனால E வந்து நமக்கு ஸ்கோப்ல இல்லை, அதனால வரல. இப்போ நான் இந்த ஆர்குமெண்ட் விட்டுட்டேன் அப்படின்னா அதோட மீனிங் என்ன நேற்றுக்கு சொன்னேன். ஸோ லோவர் லிமிட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல அதாவது 0 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்பர் லிமிட் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா போகும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு டில் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் எவ்ரி செகண்ட் கேரக்டர் வில் கெட் பிரிண்டட். அதாவது W பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் L பிரிண்ட் ஆகுது, O, E, அண்ட் தென் இந்த மாதிரி ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் ஹாஸ் பீன் ஸ்கிப்ட், அதனால இங்க பாத்தீங்கன்னா ஈக்கு அப்புறம் டி வந்துருச்சு உடனே, பிகாஸ் அந்த ஸ்பேஸ் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ ஓ ஸ்கிப் ஆகி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், அந்த மாதிரி. ஸோ ஆல்டர்னேட் கேரக்டர்ஸ் என்னால பிரிண்ட் பண்ண முடியும். இல்ல என்னால வந்து எவ்ரி தேர்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். சேம் வே லோவர் லிமிட் நான் விட்டுட்டு அப்பர் லிமிட்ல ஒரு நம்பர் கொடுத்து இப்படி கொடுத்தேன் அப்படின்னா தென் வாட் இஸ் த மீனிங்? ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து அதாவது டபிள்யூல இருந்து ஆரம்பிச்சு டில் லெங்த் 10, அப்போ 10 கேரக்டர்ஸ் வரைக்கும் எவ்ரி செகண்ட் கேரக்டர் பிரிண்ட் பண்றோம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க ஸ்லைசிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதா ஒரு நம்பரும் இருக்கும். இப்போ நீங்க வந்து ரிவர்ஸ்ல இந்த ஸ்ட்ரிங் அப்படியே நான் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும், இப்போ நான் வந்து அதுக்கு
பேலண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பேலண்ட்ரோம்னா என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் ஒரே வேல்யூவா இருந்தா தென் அதுக்கு பேர் வந்து பேலண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி என்னால ஸ்ட்ரிங் ரிவர்சலுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணுங்கிறதுக்காக -1ங்கிற ஒரு நம்பரை கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது பேலண்ட்ரோம், அதனால திருப்பினாலும் அதே பேர் தான் வருது. பட் இப்போ வெல்கம்னு கொடுத்தேன்னா இப்போ இந்த சின்டாக்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் -1ன்னு கொடுக்குறேன். அதனால நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்த மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ EMOCLEW விச் இஸ் இந்த ஸ்ட்ரிங்கோட அப்படியே ரிவர்ஸ் போர்ஷன். ஓகே. ஸோ எல்லாமே கேரக்டர் தான். இதுல வந்து நீங்க ஸ்பேஸ், கமா, ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி எது வேணா கொடுக்கலாம். ஓகேவா? எல்லாமே கேரக்டரா தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் எஸ்ன்னு கொடுக்குறேன்னா கமா இருக்கிறதுனால கமா பிரிண்ட் ஆகாதானா இல்ல. ஏன்னா அதுவும் வித்தின் கோட்ஸ் தான் வருது. ஸோ எதெல்லாம் நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துறீங்களோ, இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் எ கேரக்டர். ஸோ இதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் அசைன் ஆகும். அப்போ இந்த கமா வந்து இண்டெக்ஸ் 4ல இருக்கு. அப்போ நான் பிரிண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் 4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சாரி 3, ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ W வந்து எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1, 2, 3. ஸோ எஸ் ஆஃப் 3 வந்து எனக்கு கமா. ஓகேவா? அப்போ எது கொடுத்தாலும் என்னால வந்து என்ன வேணா கொடுக்க முடியும். இப்போ ஐ கேன் ஈவன் கிவ் ஒரு ஸ்மைலி அந்த மாதிரி. என்னால வந்து இதுவும் எனக்கு டெக்ஸ்ட் தான். ஓகே. ஸோ இப்போ எனக்கு எஸ் ஆஃப் -1 நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் அலாட் ஆகும். ஓகே. அதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் அலாட் ஆகும். ஸோ என்னால எது வேணாலும் ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தன் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த அட்வான்டேஜ், ரைட்? அண்ட் எனிவே இதெல்லாம் நம்ம இந்த ஸ்மைலி அதெல்லாம் பத்தி டீடைலா அப்புறமா பார்க்கலாம். ஸோ அகைன் நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி ஆர் ட்ரைங் டு டீல் வித் ஸ்ட்ரிங்ஸ். அப்போ எனக்கு ஸ்ட்ரிங் இருந்தா அதுல நான் என்னெல்லாம் பண்ணலாம். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து லெங்த் ஆஃப், இப்போ எனக்கு லெங்த் கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்ப லெங்த் ஆஃப் எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லெங்த் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ நேத்திக்கு வாட் டிட் வி சி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்னு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது நம்மளே டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சிலது பார்த்தோம். அதாவது ஆல்ரெடி டிஃபைன் ஆகப்பட்ட ஃபங்க்ஷன். ஸோ பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா நீங்க ஃபங்க்ஷன் கால் மட்டும் பண்ணா போதும். ஆனா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிஃபைன் த ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் தான் கால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு சிலது இருக்கு. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னா ஸ்ட்ரிங்குக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் சிலது நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ. இது வந்து இப்போ ஒரு வேரியபிள் இல்லையா? எஸ்ங்கிறது ஒரு வேரியபிள். இப்போ நான் வந்து டைப் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ லெங்க்த்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன். இப்போ லெங்த் ஆஃப் எஸ் அப்படின்னா இது வந்து 1 2 3 4 5. ஸோ 5ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஓகே. ஸோ லெங்க்த்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம நேத்துல இருந்து என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இன்ட் ஆஃப் ஏ இப்படி ஒன்று பார்த்தோம். ஸோ இது வந்து என்னது டைப் கன்வர்ஷன் சொன்னோம். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா வேல்யூ வந்து கீழே பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பை டிஃபால்ட்டா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டகரியில வருது. ஸோ திஸ் கேன் பி அப்ளைட் ஃபார் எனி டேட்டா டைப். ஸோ எந்த டேட்டா டைப்னாலும் நீங்க இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏ வந்து இன்டிஜரா இருந்தா நம்பர் 10ன்னு பிரிண்ட் ஆக போகுது. இப்போ பிரிண்ட் ஆஃப் எஸ்னா எஸ் ஸ்ட்ரிங்கா இருந்தா ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடும். அப்போ இது வந்து வேற எதையும் சம்பந்தப்பட்டு இல்லை. ஓகே. இது எதையும் டிபெண்ட் பண்ணியும் இல்லை. ஆனா எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் வந்து இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் சொல்ல போறேன். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி பண்ணணும்னா எஸ் டாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எஸ்ங்கிறது வேரியபிள், ஸ்ட்ரிங்கோட வேரியபிள். ஓகே. அப்ப எஸ் டாட் நான் வந்து அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து மொத்தமா அப்பர் கேஸ்ல உங்களுக்கு மாத்தி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெங்த் ஆஃப் யூஸ் பண்ணிருக்கோம். ஐ வில் கோ பேக் டு த கோட்.
ஓகே. ஸோ லெங்த் ஆஃப் எஸ்னா எனக்கு வந்து இப்போ நான் எஸ்ல என்ன வச்சிருக்கேன், வெல்கம் வித் ஏதோ கமா ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் வச்சிருக்கேன். பட் ஐ வில் ரிவர்ட் இட். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு வெல்கம். ஓகே. இப்போ நான் லெங்த் ஆஃப் எஸ்ன்னு போடுறேன்னா, இப்போ லெங்க்த்னு பார்த்தீங்கன்னா அகைன் நேத்திக்கு நம்ம பார்த்த மாதிரி இப்போ இது ஃபங்க்ஷன்ங்கிறதுனால கலர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. ஸோ லெங்த் ஆஃப் எஸ் நான் கொடுத்தேன்னா இட் இஸ் பிரிண்டிங் அஸ் 7. ஓகே, பிகாஸ் 7 கேரக்டர் இந்த வெல்கம் ஸ்ட்ரிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், எஸ் டாட் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த அப்பருக்கு கலர் மாறிடுச்சு. பட் இந்த கலர் வந்து இட் இஸ் நாட் த சேம் ஆஸ் இந்த கலர் இல்லையா? ஏன் ஏன் அப்படின்னா இந்த லெங்க்ங்கிறது இட் இஸ் a காமன் ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து ஐ மீன் லேட்டர் ஆன் நம்ம என்ன பார்ப்போம், லிஸ்ட்னு ஒன்று பார்க்க போறோம். அந்த லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். அப்ப லெங்த் ஆஃப் எல்னு கொடுத்தாலும் இந்த லிஸ்டோட லெங்த் என்னங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அதனால லெங்த் வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ லெங்க்ங்கிறது ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லயே ஜெனரிக் ஃபங்க்ஷன். அப்போ எஸ் டாட்னு நான் யூஸ் பண்றேன்னா அப்ப எஸ் அப்படிங்கிறது என்னது, ஸ்ட்ரிங். ஸோ எஸ் டாட்னு நான் யூஸ் பண்ணேன்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அது எல்லாமே வந்து என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எஸ் டாட் அப்பர்னு போட்டேன்னா அது வந்து எனக்கு வெல்கம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு வந்து தேர் ஆர் சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் அவைலபிள். சரியா? ஆனா இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். அதாவது இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு என்ன சொல்றோம்னா, இப்ப என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, வெல்கம்னு இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், எஸ் டாட் அப்பர்ங்கிறத பிரிண்ட் பண்ணேன். அப்ப இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல போய் இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ எடுத்து எல்லா கேஸையும் வந்து எனக்கு அப்பர் கேஸா மாத்தி கொடுத்துருச்சு. ஆனா இந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் பிரிண்ட் எஸ்ன்னு கொடுக்கறேன்னா எனக்கு என்ன ஆகும்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வெல்கம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு டிஸ்பிளேல ஆகும். அதாவது லோவர் கேரக்டர்ல தான் நீங்க இனிஷியலா அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் இம்யூட்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்யூட்டபிலிட்டி, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஓகே. ஸோ வாட் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னா என்னால அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டைரக்டா போய் வேற ஏதாவது ஃபங்க்ஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி மாத்த முடியாது. அதுதான் வந்து இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ நான் மறுபடியும் கோட் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ பிரிண்ட் எஸ். ஸோ ஹியர் யூ கேன் சி தட் இட் சேஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்ன வெல்கம்னு இருக்கு. ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ ஈவன் தோ நான் வந்து எஸ் டாட் அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை வந்து அப்பர் கேஸ்ல மாத்தினாலும் இந்த இடத்துல வந்து நான் திரும்பி எஸ் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வெல்கம்னு வருது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேரு இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட் டிக்ஷனரி எல்லாம் பார்க்கும்போது அது டப்புள் டியூப்பிள்னு சொல்லுவோம், எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ டியூப்பிளும் வந்து இம்யூட்டபிள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி ஐ மீன் அந்த வேரியபிளை ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஒரிஜினல் வேல்யூ மாறாது. ஓகே. அன்லெஸ் நீங்க திரும்பவும் எஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல்லே வெல்கம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸோ இதுக்கு பேர் என்னது, அசைன்மெண்ட் இல்லையா? ஸோ ஈக்குவல் டுங்கிறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நேத்திக்கு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு பேர் ரீஅசைன்மெண்ட். அதாவது ஏற்கனவே நான் ஸ்ட்ரிங் எஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், ஸ்மால் வெல்கம்னு. பட் இப்போ நான் திரும்ப அதை மறுபடியும் மாத்துறேன். அப்படி மாத்தினா அதுக்கு பேர் வந்து ரீஅசைன்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் வந்து இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு வாட்டி நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அன்லெஸ் நீங்க ரீஅசைன் பண்ற வரைக்கும் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ நவ் இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் அப்பர் இந்த மாதிரி நான் கொடுக்கலாம். அப்ப என்ன ஆகுது, எஸ் டாட் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்ல கால் ஆகி ஓகே ஸ்மால் எஸ் ஸ்மால் வெல்கம்ல இருக்கிறத மொத்தமா அப்பர் கேரக்டர்ல மாத்தி வர வேல்யூவை நான் திரும்ப என்ன பண்றேன், ரீஅசைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ எம் ரீஅசைனிங் த வேல்யூ டு த வேரியபிள் எஸ். அப்ப மறுபடியும் அந்த எஸ்ல ஏற்கனவே இருக்கிற வெல்கம் எடுத்துட்டு அப்பர் கேரக்டர்ல மாத்தின வெல்கம் நான் ரீஅசைன் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து கேபிட்டல் வெல்கம்னு வரும். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஐ ஹாவ் ஃபங்க்ஷன்ஸ் கால் லோவர். அப்ப நான் எஸ் டாட் லோவர் அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லாமே லோவர்ல மாறிடும். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இப்போ வந்து
as long as you reassign the value, எஸ்ல வந்து வெல்கம்னு மட்டும் தான் இருக்க போகுது. நீங்க அதுல எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரீப்ளேஸ்னா வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூங்கிற கேரக்டரை வந்து ஓகே டபிள்யூங்கிற கேரக்டரை வந்து சும்மா ஆரால ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ரீப்ளேஸ்னா பேர்லயே இருக்கு இல்லையா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வேற ஒரு வேல்யூவால நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீப்ளேஸ்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். பட் இது பண்ணாலுமே நீங்க எஸ் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரிஜினல் ஸ்ட்ரிங் தான் உங்களுக்கு தரும். ஸோ எப்பவுமே வந்து ரீஅசைன் பண்ணாத வரைக்கும் வேல்யூ மாறவே மாறாது. ஸோ நீங்க என்ன வேணா ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இது இந்த மாதிரியான சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும்னா அகைன் டேப் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ கேபிட்டலைஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அந்த அன்னோன்லாம் விட்டுருங்க, ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனே இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். சரியா? ஸோ இத்தனை ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இஸ் ஓகே, நான் மீதி இந்த இஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் திரும்ப வரேன். அப்போ உங்களுக்கு வந்து கேபிட்டலைஸ் எண்ட்ஸ் வித் ஓகே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேட்டர்ன் சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா ஓகே கான்செப்டா பார்த்தா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்டிங் கேரக்டர் டபிள்யூல இருந்து ஆரம்பிக்குதா இல்ல எண்டிங் வந்து ஏல முடியுதா அந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா தென் யூ ஹேவ் பிகின்ஸ் வித் எண்ட்ஸ் வித் அந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எண்ட்ஸ் வித் அப்படின்னு போட்டு எம்இ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க வெறும் ஒரு இ கொடுத்தாலும் ட்ரூ தான் வரப்போகுது, எம்இன்னு கொடுத்தாலும் அப்படிதான் வரப்போகுது. ஸோ நீங்க அதாவது எண்ட்ஸ் வித்னா கடைசி கேரக்டர்ஸ்ல வந்து இதெல்லாம் வருதா அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். ஓகேவா? அப்ப நான் வந்து டபிள்யூஇன்னு கொடுக்குறேன்னா ஃபால்ஸ் த்ரோ பண்ண போகுது. ஏன்னா எனக்கு எம்இ தான் கடைசி ரெண்டு கேரக்டர், டபிள்யூஇ கிடையாது. அதே மாதிரி நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தாலும் எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ எனக்கு கேபிட்டல் லெட்டர் இ தான் லாஸ்ட் வார்த்தை. அப்ப என்ஸ் வித்ல வந்து என்னால இ மட்டும் தான் என்னால சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த அப்பர் லோவர் மாதிரி கேபிட்டலைஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேப்ஸ்ல வந்துடும். ஓகே. மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வரும். இது வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திஸ் இஸ் அ சாம்பிள் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அப்ப நீங்க எஸ் டாட் கேபிட்டலைஸ்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் மாறும். ஸோ அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டரும் மாறாது, ஆட்டோமேட்டிக்கா மாறாது. ரைட்டா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் அதுதான் இங்க காமிக்க வந்தேன். வெறும் ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் இருந்ததுன்னா அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேபிட்டல் ஆயிடும், மீதி எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிங்கா வேணா கொடுக்கலாம் வித் ஐ மீன் ஸ்பேசஸ் இல்ல ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி நீங்க எது வேணா கொடுத்துட்டு யூ கேன் ஹேவ் என் நம்பர் ஆஃப் ஐ மீன் எத்தனை வேணாலும் வேர்ட்ஸ் இருக்கலாம். பட் இப்ப நமக்கு தெரியும் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த வார்த்தை கேபிட்டல்ல மாறணும்னு. ஆனா பைத்தனுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க அதுவும் கேபிட்டலைஸிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு பார்த்துட்டு அதை மட்டும் அது கேபிட்டல் பண்ணி மீதி எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்ல ஆக்கிடும். இப்ப நடுவுல வேற எங்கேயாவது நீங்க கேப்ஸ்ல எல்லாம் கூட ஸ்ட்ரிங் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாமும் ஸ்மால் லெட்டர்ல மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஸோ ஏஎம்னு இங்க வந்து நான் கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன். ஆனா இங்க நான் ரீட் பண்ணும்போது ஐ மீன் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்மால் லெட்டர்ல மாறிடும். ஓகே. பட் என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நான் திரும்ப எஸ் பிரிண்ட் பண்ணேன்னா மறுபடியும் எனக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஸ்ட்ரிங். ஓகே. அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்னா இப்போ சில ஃபங்க்ஷன்ஸ் பேர் வந்து இஸ் அப்படின்ற பேர்ல ஆரம்பிக்கும். ஓகே. அப்ப இஸ் அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சாலே இந்த ஃபங்க்ஷன் ஸோ இஸ் அப்பர். ஓகேவா? ஓகேவா? ஸோ இஸ் அப்பர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. அப்போ இஸ் அப்பரா நான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா ஃபால்ஸ். அப்ப இந்த இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபங்க்ஷனுமே இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி பூலியன் வேல்யூஸ். ஏன்னா நம்ம வந்து அதை கொஸ்டினா கேட்கிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பைத்தன்ல கொடுத்துட்டு இது வந்து அப்பர் கேரக்டர்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்ல போகுது. இப்ப நான் இதே வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு எல்லாமே கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். சாரி. ஸோ இதுவும் நீங்க பாத்துக்கணும். ஸோ ஒரு இடத்துல சிங்கிள் கோட்ல ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்ல பண்ணக்கூடாது. ஸோ சிங்கிள் கோட்னா சிங்கிள் கோட்லயே கொடுங்க, டபுள் கோட்னா டபுள் கோட்லயே கொடுத்துக்கோங்க.
அப்ப இஸ் இப்ப வந்து எல்லாமே அப்பர் கேரக்டர்ல இருக்கிறதுனால எஸ் டாட் இஸ் அப்பர் வந்து உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐஎஸ்ல ஸ்டார்ட் ஆகிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து வெறும் டேப்னு ஒரு பட்டன் இருக்கும் கீபோர்ட்ல. ஸோ நீங்க எஸ் டாட் டேப் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே எல்லா ஃபங்க்ஷனும் டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி எஸ் டாட் இஸ் டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்தா அந்த இஸ்ல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறது இங்க உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இஸ் அப்பர் இஸ் லோவர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ டைட்டில்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் நான் திரும்ப எடுத்துக்கிறேன். அப்ப நான் கேபிட்டலைஸ்க்கு பதிலா டைட்டில்னு ஒரு இது கொடுத்தேன்னா தென் எவ்ரி கேரக்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலைஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ டி கேப்ஸ்ல இருக்கு, ஐ கேப்ஸ்ல இருக்கு, ஏ இருக்கு, எஸ் டி எஸ் இது எல்லாமே கேப்ஸ்ல ஆயிடும். ரைட்டா? அப்போ எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்போ ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம பைத்தன் ஐ மீன் டேட்டா சயின்ஸ்ல எங்க யூஸ் பண்ணுவோம், எங்க வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில சமயம் நீங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஐ மீன் ஒரு டேட்டா செட்டை ரீட் பண்ணும்போது அதுல ஒரு காலம்லாம் வந்து ஸ்ட்ரிங் டைப் காலமா இருக்கலாம். அப்ப அந்த அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் நீங்க ஏதாவது ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதுல இருந்து ஏதாவது இன்ஃபரன்ஸ் இல்ல இன்சைட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்ப அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பாக்குறோம். ஓகே, ஸோ இதுல உள்ள சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் ஈவன் இஃப் நாட் ஐடி எல்லாம் யூஸ் பண்ணும்போது இதான் உங்களுக்கு ஆப்ஷன். ஸோ அதனால தான் ஐடி நம்ம ஐ மீன் ப்ரிஸ்கிரைப் பண்றோம். ஸோ இப்போ நீங்க எஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அண்ட் இப்போ இஸ் டிஜிட். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எஸ்ல வெறும் நம்பர்ஸ் மட்டும் வைக்கிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. அப்ப எஸ் டாட் இஸ் டிஜிட் அப்படிங்கிறது ட்ரூ. ஏன்னா எல்லா கேரக்டருமே எனக்கு டிஜிட்ஸா மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நீங்க ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க ஜென்ரலா ஏதாவது ஒரு இடத்துல பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்கன்னா அதுல என்ன கேட்கும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கா, ஒரு லோவர் கேஸ் இருக்கா. அப்ப கிவன் அ பாஸ்வேர்ட் அது வந்து வேலிட் பாஸ்வேர்டா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா தென் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சின்ன கோட் மாதிரி எழுதி நீங்க அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்றது அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கொஷின் இதுல போடுறேன். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிவன் அ ஸ்ட்ரிங் கவுண்ட் த நம்பர் ஆஃப் அப்பர் அண்ட் லோவர் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஜூபிட்டர் நோட் புக்ல உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து கோட், மார்க் டவுன், ரா இந்த மாதிரி 3 கேட்டகரியா இருக்கும். ஓகே, இப்போ மார்க் டவுன் நீங்க டைப் பண்றீங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ மார்க் டவுன் வந்து இப்போ நான் இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இது பேர் மார்க் டவுன். ஸோ நான் வந்து ஒரு 3 ஹேஷ் இல்ல ஒரு ஹேஷ் கொடுத்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, இது வந்து மார்க் டவுன் சொல்லுவோம். இப்போ நான் இந்த மார்க் டவுனா போட்டேன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஹேஷ் கொடுத்தேன்னா த சைஸ் வில் பி வெரி பிக். நான் 2 ஹேஷ் 3 ஹேஷ்னு கொடுக்க கொடுக்க அந்த சைஸ் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு நான் மார்க் டவுனா வைக்கிறேன்னா, ஸோ பைத்தன்ல இப்போ நான் இந்த நோட் புக்கை பிடிஎஃபா கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி அங்கங்க கமெண்ட்ஸ் எழுதுறது. ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி நாளைக்கு நீங்க திரும்ப ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வேற யாருக்காவது இதை ஷேர் பண்ணும்போதும் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல இதுதான் பண்ணிருக்கோங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து எத்தனை அப்பர் லிமிட் அப்பர் கேரக்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு லோவர் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நேத்தி நம்ம என்ன பார்த்தோம், இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப எஸ்ல வந்து நான் வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, இதான் என்னோட இன்புட் ஸ்ட்ரிங். அப்ப இந்த இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், எத்தனை அப்பர் லிமிட் எத்தனை லோவர் லிமிட்னு கண்டுபிடிக்க போறேன். அப்ப எனக்கு அப்பர் லோவர் ரெண்டுத்துக்கும் எனக்கு வேல்யூ வேணும். ஓகே, ஸோ அப்ப இதுக்கு பேர் வந்து என்னன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் சொல்லுவோம். அதாவது யூஸ்வலா நம்ம வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு வெறும் ஒன்னு தான் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இங்க வந்து நான் அப்பர் கமா லோவர் 2 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றேன், ஒரே லைன்ல பண்றேன். இந்த மாதிரி என்னால பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ எப்படி இப்ப என்ன ஆகும்னா அப்பர்ல வந்து 0வும், இப்ப நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்துருந்தேன்னா லோவர்ல வந்து 10ம் அதுவா அசைன் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேரியபிள்க்கும் செகண்ட் வேல்யூ செகண்ட் வேரியபிளுக்கு அந்த மாதிரி அசைன் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரே லைன்ல
மல்டிபிள் வேல்யூஸை நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்றோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அகைன் பாசிபிள் இன் பைத்தன். ஸோ உங்களால இந்த மாதிரியான ஒரு சின்டாக்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஃபங்க்ஷன் எழுத போறேன். அப்போ எனக்கு என்ன ஃபங்க்ஷன் தெரியும், இஸ் அப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அகைன் நீங்க பாருங்க, நான் இப்போ வெறும் இஸ் அப்பர்னு எழுதினேன்னா அது வந்து எனக்கு பிளாக்ல தான் இருக்கு. ஸோ இது ஒரு வேரியபிளா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன். ஸோ நீங்க எஸ் டாட்னு யூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து இஸ் அப்பர் வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனா எடுத்துக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் இல்லையா? இப்போ நான் லெங்க்த்னு எழுதினேன்னா இமீடியட்டா அது எனக்கு கலர் மாறுது. பட் இஸ் அப்பர்னு எழுதினா எனக்கு இப்போ கலர் மாறல. ஆனா எஸ் டாட் இஸ் அப்பர்னு எழுதினா மட்டும்தான் அது மாறும், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். அப்போ இஸ் அப்பர்ங்கிறது வெறும் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். வேற எந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ஐ மீன் இஸ் அப்பர் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு சம்பந்தமான ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்ட்ரிங் டாட் அப்படிங்க அந்த டாட் அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நவ் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஓகே எத்தனை இருக்கு அப்படிங்கிறது. அப்போ நான் என்ன செக் பண்ணணும்னா, ஹவு மெனி கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போதே நான் வந்து ஒரு லூப் எழுதணும். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து மொத்தமா இவ்வளோ கேரக்டர் இருக்கு. இப்போ நான் ஒவ்வொரு கேரக்டரா நான் ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்பர் லோவருக்கு முன்னாடி நான் இப்போ என்ன சொல்றேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லெங்த் ஆஃப் எஸ் பிரிண்ட் ஐ, வெறும் பிரிண்ட் மட்டும் பண்றேன். சரியா? இப்போ இதுல எனக்கு என்ன என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார் லூப் பார்த்தோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஐ என்ன வேல்யூ எடுத்துக்கும். ஸோ ஐ வந்து இந்த ரேஞ்ச் உள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ எடுத்துக்க போகும். அப்ப லெங்த் வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட மொத்த லெங்த் 20 கேரக்டர்ஸ் இருக்கு. அதனால 0ல இருந்து 19 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்க இனிஷியலா லோவர் லிமிட் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் லெங்த் ஆஃப் எஸ் வந்து நமக்கு 20 கேரக்டர் இருக்கிறதுனால எனக்கு ஐ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 0ல இருந்து 19 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இது ஓகே. பட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், எஸ் ஆஃப் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்ப வந்து நான் எஸ் ஆஃப் ஐ இந்த மாதிரி கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தேன்னா எனக்கு இப்ப என்ன பிரிண்ட் ஆகும், ஓகே நான் எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ நான் எஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்தேன்னா தான் எனக்கு ஆக்சுவலா இருக்கிற கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். நான் வெறும் ஐ மட்டும் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து நம்பர்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஐ இஸ் கோயிங் டு டேக் த வேல்யூ ஃப்ரம் 0 till 19. சரியா? அப்ப வெறும் ஐன்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா 0ல இருந்து 19 வரைக்கும் வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். வைல் நான் எஸ் ஆஃப் ஐன்னு பிரிண்ட் பண்ணேன்னா, பிகாஸ் ஸ்ட்ரிங் வந்து நான் அப்படிதான் உங்களுக்கு சொன்னேன், எஸ் ஆஃப் 0 அப்படின்னா தான் டபிள்யூ, எஸ் ஆஃப் 1 அப்படின்னா தான் 2. ஸோ இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அப்போ நம்ம எண்ட் இஸ் ஈக்குவல் டு நான் எதுவும் ஸ்பேஸ் கொடுக்காம கொடுத்தோம்னா வெல்கம் டு த கிளாஸ். இப்போ இந்த வந்து வேல்யூஸ் வந்து எனக்கு அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். அப்போ என்ன, நான் வந்து ஒரு லூப் எழுதினாதான் ஒவ்வொரு கேரக்டரையும் என்னால ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ நான் ப்ராசஸ் பண்ணி நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், அப்போ இஃப் ஐ டாட் ஐ மீன் எஸ் ஆஃப் ஐ டாட் இஸ் அப்பர் அப்பர் ஈக்குவல் டு அப்பர் பிளஸ் 1. ஓகேவா? ஸோ எல்ஸ் இங்க நம்ம ரெண்டு தான் செக் பண்ண போறோம், அதனால நம்ம டைரக்டா எல்ஸ்ல போயிடலாம். இல்லைன்னா நேத்திக்கு பண்ண மாதிரி எல்இஃப் பண்ணணும். சரியா? ஸோ எல்இஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு இதுலயே வெல்கம் டு த செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி இருக்குன்னா, அப்ப நான் 2ங்கிற நம்பரையும் நான் எடுக்கணும் அப்படின்னாக்கா தென் ஐ வில் ஆல்சோ சே ஓகே டிஜிட் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் நான் எடுத்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அப்ப இஸ் டிஜிட் அப்படிங்கிறதுக்கும் நான் 1 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அப்ப நான் எல்ஸ் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரெண்டு கண்டிஷன் போதும் அப்படின்னா எனக்கு இஃப் எல்ஸ் மட்டும் போதும். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நான் எழுதணும்னா தான் எனக்கு எல்ஸ் இஃப் அப்படிங்கிற மாதிரி நான் எழுத போறேன். அதுக்கு பேர் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வெறும் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் மட்டும் எடுத்துக்கலாம். எல்ஸ் லோவர் இஸ் ஈக்குவல் டு லோவர் பிளஸ் 1. ஸோ நான் லூப் முடிச்சிட்டேன்னா என்ன பண்ணும், திரும்ப என்னோட ஒரிஜினல் மார்ஜினுக்கு வரணும். இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் லூப் உள்ளே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பிரிண்ட் அப்பர் லோவர். ஓகேவா? ஸோ மொத்த அப்பர் கேரக்டர் வந்து எவ்வளவு இருக்கு, 6 இருக்கு. லோவர் கேரக்டர்ஸ் 14 இருக்குங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லெங்த் ஆஃப் எஸ், எஸ் ஆஃப் ஐனா என்ன அர்த்தம், எஸ் ஆஃப் 0. இப்ப ஐ வந்து 0ல இருந்து 19 வரைக்கும் எடுக்க போகுது. அப்ப எஸ் ஆஃப் 0ங்கிறதுல டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இருக்கு. ஸோ இது வந்து அப்பர் கேஸ், அதனால அப்பர்ல 1 வேல்யூ ஆட் ஆயிடும். அது இந்த லூப் முடிஞ்ச உடனே, ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே ஐ வேல்யூ வந்து 1 ஆகும். ஸோ எஸ் ஆஃப் 1 வந்து ஸ்மால் லெட்டர்,
அதனால அது லோவர்ல போய் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் சோ ஆன். திரும்ப இப்ப 2 இப்ப ஸ்பேஸும் எடுத்துக்கும். ஸ்பேஸ் வந்து லோவர் கேரக்டர்ல தான் கவுண்ட் ஆகும். ஸ்பேஸையும் இது கவுண்ட் கவுண்ட் பண்ணதான் போக போகுது. அண்ட் இந்த கேரக்டர்ஸ் தான் பாருங்க 1 2 3 4 5. ஸோ இந்த 5 பிளஸ் இந்த கேபிட்டல் டபிள்யூ மொத்தமா 6 அப்பர் கேரக்டர் இருக்கா. அப்ப எனக்கு 6ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து லோவர் கேரக்டர்ஸ் தான். அதனால எனக்கு 14 அப்படிங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ this is how you define or write a program, right? ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம எழுதுற ப்ரோக்ராம் இதுதான். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், இது வரைக்கும் நம்ம வேல்யூவை நம்மளாவே இங்க டேரக்டா எழுதிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹார்ட் கோடிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றத ஹார்ட் கோட் பண்றோம். ஓகே. பட் சில சமயத்துல யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க எனக்கு இன்புட் கொடுங்க அப்படின்னா ஒரு யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கணும், ரைட்டா? அப்ப அந்த மாதிரி வாங்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னா, ஸோ தேர் இஸ் அ ஃபங்க்ஷன் கால்ட் இன்புட் இட் செல்ஃப். ஸோ ஃபங்க்ஷன் நேமே வந்து எனக்கு இன்புட் தான். சரி, ஓகே. ஸோ இப்போ நான் எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கேட்கறேன்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் டைப் பண்ணலாம். நான் இங்க வந்து அதே தான், வெல்கம் டு த கிளாஸ், இந்த மாதிரி என்னால டைப் பண்ண முடியும். இப்போ நான் பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? வெல்கம் டு த கிளாஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டு அப்டெயின் த வேல்யூஸ் ஃப்ரம் த யூசர். ஸோ நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க, அந்த வேல்யூக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அப்ப நீங்க இங்க கொடுக்குற இன்புட்டை வந்து, ஓகேவா, வெல்கம் டு த கிளாஸ் ஆன் பைத்தான். ஸோ சம் ஸ்ட்ரிங் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ இப்போ வந்து இந்த எஸ்க்கு நான் ஐ கேன் டூ திஸ், கரெக்டா? அப்ப யூசர் கிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்புட்டை வாங்கிட்டு அந்த எஸ் வச்சு ஐ கேன் ரைட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வேல்யூஸ் மாறி இருக்கு பாருங்க. 8 அப்பர் கேரக்டர்ஸ் அண்ட் 22 லோவர் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. அப்ப இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா, இட் இஸ் ஹெல்பிங் டு அப்டெயின் த வேல்யூஸ் ஃப்ரம் த யூசர். அதாவது யூசரா நீங்க எந்த வேல்யூ வேணாலும் டைப் பண்ணலாம். ஓகே. பட் இதோட இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, நேத்திக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் டைப்னு ஒன்னு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நேத்திக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேசும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியணும். ஒன்னு வந்து வி கால் இட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாராமீட்டர்ஸ், ரெண்டும் ஒண்ணுதான். இன்னொன்னு வந்து ரிட்டர்ன் டைப் ஆர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிற ரெண்டுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா? இப்போ நான் லெங்த் ஆஃப் எஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் ரன் பண்ணேன், கரெக்ட்? ஸோ when I say length of s, இது இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுது? 20 அப்படிங்கிற ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இது வந்து என்னது? இன்டிஜர். ஏன்னா லெங்த் வந்து இட் கேனாட் பி ஃப்ளோட் இல்லையா? ஸோ நீங்க ஒரு லிஸ்டோட லெங்த் எடுத்துக்கலாம், இல்ல டிக்ஷனரியோட லெங்த் எடுத்துக்கலாம். ஒரு லெங்த் கண்டுபிடி அப்படின்னு கேக்குறீங்கன்னா அந்த லெங்த் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவா தான் இருக்கும். அப்போ அதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா இன்டிஜர் தான். அண்ட் பிரிண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிரிண்ட் ஆஃப் எஸ்னா இது வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது, கரெக்ட்? ஸோ அது என்ன வேல்யூ நீங்க இந்த எஸ்ல என்ன இருக்கோ அதை வந்து வெறும் பிரிண்ட் தான் பண்ண போகுது. ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் சிலது ரிட்டர்ன் பண்ணும், சில ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்னே பண்ணாது. அப்ப ரிட்டர்ன் பண்ணதுன்னா உங்களுக்கு நன் வரும். அதுவும் நான் நேத்திக்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஓகே. இப்போ அந்த மாதிரி இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா, ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து இட் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க என்ன டைப் பண்றீங்களோ, இப்போ நீங்க 10.5 ஒரு வேல்யூ இன்புட்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 10.5 எப்படி வரும்னா ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு தான் நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம்? டைப் கன்வர்ஷன் ஒன்று பார்த்தோம். டைப் காஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷன். அப்ப எனக்கு இந்த 10.5ங்கிற நம்பரை ஐ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அன் இன்டிஜர், ஐ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு அ ஃப்ளோட் அப்படின்னா தென் வி ஹேவ் டு டூ அ டைப் கன்வர்ஷன், ரைட்? ஸோ அது நம்ம எப்படி பண்ண போறோம்னா பை ஜஸ்ட் நேத்திக்கு நம்ம ஐ மீன் ஆல்ரெடி பார்த்தோம் இதை பத்தி. ஸோ அதே மாதிரி தான் பண்ண போறோம், ரைட்டா? இப்போ அடிஷனலா நீங்க என்ன பண்ணலாம்னா என்டர் வேல்யூ இன் ஸ்ட்ரிங்.
இந்த மாதிரி கோட்ஸ்ல ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நீங்க பிகாஸ் நீங்க இதுக்கு முன்னாடி நான் வெறும் இன்புட்னு மட்டும் கொடுக்கும்போது எனக்கு வந்து என்னாச்சு ஓகே ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் நான் கொடுத்தேன்னா எனக்கு வெறும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வருது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் சில வேல்யூஸ் நான் என்டர் பண்ணணும். ஸோ 1 2 3 அந்த மாதிரி என்டர் பண்றேன். ஆனா எனக்கு என்ன இன்புட்டா நான் வாங்கணுங்கிறது தெரியல அப்படின்னா ஸோ இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம் என்டர் யுவர் நேம். ஸோ இப்போ இது வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்டர் யுவர் நேம்னா இப்போ யூ நோ லைக் என்ன என்டர் பண்ணணுங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலோன்னு என்டர் பண்றேன். ஓகே அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்னால் என்டர் பண்ண முடியும். ஓகே யா இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பரை வாங்க போறேன். எனக்கு வந்து ஒரு இன்டிஜர் இன்புட்டா வேணும் அப்படின்னா அப்ப நான் இன்புட் சே என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு ஒரு நம்பர் வாங்குறேன். ஓகேவா? இப்ப நீங்க என்டர் யுவர் ஏஜ்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன நம்பர் என்டர் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு வேல்யூ சே வந்து ஒரு 17 அப்படின்னு ஒரு நம்பர் என்டர் பண்றீங்கன்னா இப்ப நான் பிரிண்ட் எஸ் பண்ணும்போது எனக்கு இது என்னவா ஆகும்னா நான் இங்க 17 கொடுத்தாலும் எனக்கு ரிசல்ட் வந்து ஓகே டைப் போட பிரிண்ட் பண்றேன். So what it is printing, it is of string type அப்படின்னு சொல்லுது, right? So even though you gave a number called 17, ஆனா அது நம்பரா அதை எடுத்துக்காம ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்குது. ஓகே, அப்ப இதை அவாய்ட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கேயே டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். int of input. ஸோ வர ரிசல்ட்டை நீங்க என்ன பண்றீங்க, இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு இன்டர்பிரேட்டர் சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ பைத்தன் என்ன பண்ணும், வர வேல்யூவை நீங்க அது வந்து நம்பர், ஆனா இந்த இடத்துல நீங்க இன்புட் என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துட்டு அங்க வந்து நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ இங்க இப்போ நீங்க 17 கொடுத்துட்டீங்கன்னா இப்போ எனக்கு வந்து டைப் ஆஃப் எஸ் வந்து இன்டீஜரா தான் மாறும். ஓகே, ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் இன்டீஜரா நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ரிங் கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன த்ரோ பண்ணும், எரர் த்ரோ பண்ணும். ஓகே, பாத்தீங்களா? ஸோ இட் சேஸ் இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10. நேற்றுக்கே அதை பார்த்தோம். அப்ப எல்லாத்தையும் டைப் கன்வர்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கிற வேல்யூவை என்னால நம்பரா டைப் கன்வர்ஷன் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் நோ. அண்ட் இங்க வந்து நீங்க நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ப்ராப்பரா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, இல்ல நான் வந்து ஒரு ஃப்ளோட் கொடுக்கணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? அப்ப இது வந்து நான் ஒரு நம்பரா கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கேன் கிவ் அ நம்பர் கால் 14.75. இப்போ டைப் ஆஃப் எஸ் என்னவா இருக்கும், ஃப்ளோட்டா வந்துடும். ஓகே, இப்போ நான் இங்கேயும் நான் இன்டீஜரா கொடுத்துட்டு வாங்குற நம்பர் 14.75 வாங்கினேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஓகேவா? ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா ஐ மீன் கேர்ஃபுல்லா நீங்க வாங்கணும். ஓகே, ஸோ டைப் கன்வர்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ நீங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூவை நீங்க டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், ரைட்? அண்ட் ஒரே லைன்ல பண்ணணுங்கிறதும் அவசியம் இல்லை. பட் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க தனித்தனியா கூட பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த எஸ் வந்து நீங்க இன்டீஜர் ஆஃப் எஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, பட் 14.75 நீங்க இன்டீஜரா மாத்துனீங்கன்னா அது எரர் த்ரோ பண்ணிடும், ரைட்? ஏன்னா இது ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ யூ கேன் ட்வீக் லைக் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான இன்புட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இங்க வந்து ஃப்ளோட் இன்புட் வாங்கிட்டு நீங்க ஒரு நம்பர் கொடுத்துறீங்க 14.756 மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்ப எஸ்ல வந்து 14.765 இருக்கும். டைப் ஆஃப் எஸ்ன்னு போனீங்கன்னா ஃப்ளோட்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா இப்ப sys டாட் get size of. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ எஸ்ல என்ன இருக்கு, ஃப்ளோட்டிங் வேல்யூ இருக்கு. அப்ப ஃப்ளோட்டுக்கு எவ்வளவு மெமரி ஸ்டோர் ஆகுது அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு நமக்கு கெட் சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த sys டாட் கெட் சைஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான். ஸோ மறுபடியும் இது வந்து ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரி டாட் கெட் சைஸ் ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு வரும். வெறும் கெட் சைஸ் ஆஃப்னு எழுத முடியாது, ஏன்னா இது ஜெனரிக் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ sys டாட்னு எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு சைஸ் பிரிண்ட் ஆகும்.
இப்ப நான் இந்த எஸ் வந்து இன்டா வாங்குறேன் அப்படின்னா 12. ஓகே. ஸோ இன்டிஜருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சைஸ் அலாட் பண்ணும். ஓகே. ஸோ பைத்தன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேத்தி நம்ம பார்த்தோம், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தோம். இப்போ சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, அதோட டிஃபரன்ஸும் நான் சொன்னேன். கம்பைலர் பேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது. பைத்தன் வந்து இன்டர்பிரட்டர் பேஸ்ட், ரைட்டா? இப்போ பைத்தன்ல ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னாக்கா, சைஸ் வந்து எதுக்குமே ஃபிக்ஸட் சைஸா அலாட் ஆகாது. ஓகே. இப்போ இதே வந்து சி ப்ரோக்ராமிங்ல 32 பிட் மெஷின் வச்சிருந்தீங்கன்னா, ஒரு இன்டீஜருக்கு வந்து 4 பைட் மெமரி தான் அலோகேட் ஆகும். ஓகே. 64 பிட்னா வந்து 4 into 2 8. அதுதான் வந்து சைஸா உங்களுக்கு அலாட் ஆகக்கூடியது, ரைட்டா? ஸோ ஒரு மெமரின்னு பேக் எண்ட்ல ஒரு ஒரு மெமரி அலாட் ஆகும்போது, ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஃபிக்ஸட் சைஸா உங்களுக்கு வந்து மெமரி ஸ்டோர் ஆகும். பட் இதுல ஃபிக்ஸட் சைஸ்ல முக்காவாசி இருக்காது. ஓகே. அண்ட் அதே மாதிரி வென் யூ ஆர் ப்ராசஸிங் டெசிமல் வேல்யூஸ், ரைட்? ஸோ இப்போ 0.2 பிளஸ் 0.3 பிளஸ் 0.3 இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.3 பிளஸ் 3 பிளஸ் 3 பண்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 0.9 தான் நமக்கு வரும் இல்லையா? ஆனா வராது. 0.89999 வரும் பைத்தன்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ப்ரெசிஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரெசிஷன் பாயிண்ட். ஸோ திஸ் யூசஸ் ஒரு IEEE 754 floating point precision to store the numbers in the backend Python. ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட்னால நமக்கு என்ன இஷ்யூ ஆகும்னா, இப்போ டினாமினேட்டர், அதாவது இப்போ 1/2 அப்படின்னு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா தட் இஸ் ஃபைன். பட் 1/3 வந்து என்னது? 0.333333 இல்லையா? ஸோ 1/3 இஸ் நாட் ஜஸ்ட் 0.3. அது மாதிரி 2/3 இஸ் நாட் 0.67, இட் இஸ் 0.66666 அண்ட் சோ ஆன். அந்த மாதிரி ரிக்கரிங்கா வரக்கூடிய டெசிமல் பிளேசஸ் எல்லாம் வந்து ஒரு 15 to 16 டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு பைத்தன் ஸ்டோர் பண்ணும் பை டிஃபால்ட். அதனால இப்ப 0.3 பிளஸ் 0.3 பிளஸ் 0.3னா இது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0.9. ஓகே. பட் இப்போ என்னால 0.2 பிளஸ் 0.2 என்னால கொடுக்க முடிஞ்சதுன்னா அது வந்து எனக்கு 0.4ன்னு வரும். ஓகே. ஸோ டினாமினேட்டர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அண்ட் 5 இருந்ததுன்னா அது ப்ராப்பரா எனக்கு ஸ்டோர் ஆயிடும், ரைட்? இப்போ 0.2ங்கிறது என்னது? 1/5, ரைட்டா? ஸோ டினாமினேட்டர் ஷுட் பி ஐ மீன் மல்டிபிள் ஆஃப் 2 ஆர் 5. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்பரா டெசிமல் பாயிண்ட் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரெசிஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பைத்தன்ல இருக்கும். ஓகே. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ லிஸ்ட்னு நம்ம ஒன்று ஸ்டோர் பண்றோம்னா, நம்பை அறையை பார்க்கும்போது நான் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல டிஃபரன்ஸ் சொல்றேன். லிஸ்ட் அண்ட் டப்பிள் பார்க்கும்போது நான் அந்த டிஃபரன்ஸ் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு பேசிக்கா தேவையான ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? அண்ட் ஸ்ட்ரிங்ல வந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எங்கெங்க எது வேணுமோ அதை அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஐடிஸ்லாம் யூஸ் பண்றதுக்கான காரணமே நான் சொன்னேன். ஸோ நீங்க எதுனாலும் நீங்க டேப் அப்படிங்கிற டேப் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை நீங்க VS கோட்ல பண்ணலாம், இல்லைன்னா எனி ஐடி தட் யூ யூஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகே. எஸ் எஸ் ஃபிக்ஸடா யூஸ் பண்ணிக்க முடியுமானா பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து நீங்க எல்லாமே இப்ப இந்த இந்த இடத்துல இப்ப எப்படி நம்ம ஒரு இன்டிஜரா வாங்குறதுக்கு எப்படி டைப் கன்வர்ஷன் பண்ணுமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபிக்ஸட் சைஸ் வேணும் அப்படின்னா நான் ஃபிக்ஸட் சைஸ் வேணும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். நீங்க சொல்லாம ரெகுலரா பைத்தனே எடுத்துக்குமானா பைத்தனுக்குன்னு டிஃபால்ட்டா சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் அது எடுத்துக்கும். அண்ட் நேத்திக்கு நான் சொன்ன மாதிரி பைத்தன் வந்து யூசர் ஓட ப்ரையாரிட்டி தான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால நீங்க வந்து என்ன வேணாலும் ஓவர் ரைட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் வேல்யூ இதுதான் டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ பை டிஃபால்ட்டா பைத்தான் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆனா இதுல இல்ல எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் இதை வந்து ஓவர் ரைட் பண்ணி நான் வேற மாதிரியா நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா உங்களால பண்ண முடியும். அந்த பிளெக்சிபிலிட்டினால தான் இன்னைக்கு நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். யா. ஓகே. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் குவிக்லி டேக் ஒரு 5 minutes பிரேக். ஐ வில் ஜஸ்ட் டேக் சம் வாட்டர் அண்ட் கம் பேக். ஸோ வந்ததுக்கு அப்புறம் வி வில் கண்டினியூ வித் லிஸ்ட். டைம் இஸ் 10 to ஒரு 10:10க்கு கரெக்டாக நம்ம ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். மீன்வைல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சேட்ல போடுங்க. நான் அதை ஐ மீன் ஐ வில் ரெஸ்பாண்ட் டு த சேட் அண்ட் தென் வி வில் ப்ரொசீட்.
ஓகே, வில் ரெஸ்யூம். ஐ ஹேட் அ கொஸ்டின் இன் சாட். ஸோ அந்த ப்ரெசிஷன் வந்து ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ பைத்தன்ல வந்து மெமரி அலோகேஷன் வந்து யூஸ்வலா ஃபிக்ஸடா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் சொன்னேன். ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுவோம். இப்போ 0.3 பிளஸ் 0.3 பிளஸ் 0.3 கொடுத்தேன் இல்லையா? இப்போ இந்த 0.3ங்கிறது ஆக்சுவலா பைத்தன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது 1/3 எடுத்துக்கும். ஏன்னா 1/3 வந்து 0.33333 போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நெவர் எண்டிங் நம்பர் இல்லையா? தட் இஸ் த ரீசன் வை இட் இஸ் நாட். இது ஆக்சுவலா நீங்க வெறும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 0.9 தான். பட் 0.9ங்கிற வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாம 0.88888889 அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 0.3 ஆஸ் 0.33333. அதே மாதிரி 2/3 இந்த மாதிரி எது பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெசிஷன் ப்ராப்ளம் வரும். தட் இஸ் பிகாஸ் பைத்தன் இஸ் நாட் யூசிங் அ ஃபிக்ஸட் மெமரி யூசேஜ். ரைட்டா? ஸோ இப்போ 4 பைட்ஸ் தான் இன்டிஜருக்கு அப்படின்னா 4 பைட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் அப்ராக்சிமேட் ஆயிடும். பட் இதுல அப்ராக்சிமேட் ஆகாது. ஓகே, அதனால என்ன ப்ராப்ளம்னா, ப்ராப்ளம் பெருசா எதுவும் இல்லை, பட் உங்களுக்கு மெமரி வந்து கொஞ்சம் எப்பவுமே எக்ஸ்ட்ராவா அலோகேட் ஆகும். ரைட்? ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட் இப்போ அது எதுக்கு சொன்னேன்றதை நான் இங்கே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் இது வரைக்கும் அகைன் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 10, ஒரு ஸ்ட்ரிங் S இஸ் ஈக்குவல் டு ஹலோ, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஒரு சிங்கிள் வேல்யூ. ஐ வாண்ட் டு ஸ்டோர் நிறைய வேல்யூஸ் வந்து எனக்கு ஒரே வேரியபிள்ல என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி பண்றதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பைத்தன்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி நேத்திக்கு நான் 3 சொன்னேன். இது மூணுமே வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதாவது இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க லெட்ஸ் சே ஒரு 100 பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா, உங்க 100 பீப்புளோட எனக்கு நேம்ஸ் வேணும். அப்ப நான் அதை வந்து ஜென்ரலா நான் ஸ்டோர் பண்ணா எப்படி பண்ணுவேன்? நேம் 1 ஈக்குவல் டு, இப்போ நான் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கேன் அப்படின்னா, நேம் 1 ஈக்குவல் டு ஒரு சம் XYZ, நேம் 2 ஈக்குவல் டு, இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியபிளை யூஸ் பண்ணி அதுக்கு மெமரி அசைன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகே, பட் அதை பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து பிராக்கெட்ஸ் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து XYZ, Y2B. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ABC, வாட் எவர் வேல்யூ யூ வாண்ட் யூ கேன் ஸ்டோர் இட் இன்சைட் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ ஒரே ஒரு வேரியபிள் தான் நான் யூஸ் பண்றேன். ஆனா என்னால மல்டிபிள் வேல்யூஸை அதுல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுதான் லிஸ்ட். ரைட்டா? அப்போ லிஸ்ட் இப்ப நம்ம எப்படி ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தோம், ஹலோ அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து S(0) இண்டெக்ஸிங் பார்த்தோம் இல்லையா, S(1). அதே மாதிரி இதுல வந்து என்னால இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நேம் ஆஃப் 0, நேம் ஆஃப் 1. அப்ப நேம் ஆஃப் 0ல எனக்கு XYZ இருக்கும், நேம் ஆஃப் 1ல Y2B இருக்கும். ஓகே, சேம் வே என்னால நேம் ஆஃப் -1 யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம், நேம் ஆஃப் 1 to 3 யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஸ்ட்ரிங், அதனால ஸ்ட்ரிங் இனிஷியலி பார்த்துட்டு லிஸ்ட்டுக்கு வந்தேன். ஸோ தட் ஸ்ட்ரிங்ல நீங்க இந்த இண்டெக்ஸிங், ஸ்லைசிங்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து உங்களால லிஸ்ட்லயும் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு எலிமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னா, தென் லெங்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இப்போ நம்ம ஸ்ட்ரிங்குக்கு லெங்த் யூஸ் பண்ண மாதிரி இதுக்கு வந்து நல்ல லெங்த் ஆஃப் நேம் ஐ கேன் யூஸ் திஸ். ஸோ திஸ் வில் ரிட்டர்ன் மீ இதோட ஐ மீன் எவ்வளவு எலிமெண்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் என்னால பண்ண முடியும். இப்போ யூஸ்வலா இப்ப நம்ம எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப ஸ்ட்ரிங் நம்ம பார்க்கும்போது அது எனக்கு எப்படி ஸ்டோர் ஆச்சுன்னா, ஒரு ஒரு சே கேரக்டர் பை கேரக்டரா ஐ எம் புட்டிங் இட் இன் அ பாக்ஸ். ஸோ HELLO. இப்போ பைத்தன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்னா அது இந்த மாதிரி ஸ்டோர் ஆகுதுல்ல. இப்போ நான் லிஸ்ட்ல வந்து ஒரு 4 நம்பர் தரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பைத்தன் இதை எப்படி ஸ்டோர் பண்ணும் பேக் எண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1, 2, 3, 4. ஸோ இதை தவிரவும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சில ஸ்பேஸ் அலோகேட் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ பைத்தன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மெமரி அலோகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ்
ஒரு அடிஷ்னல் மெமரி. ஓகே. இப்ப வந்து ஃபிக்ஸடா இல்லாம அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எனக்கு அலோகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப லிஸ்ட் மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து டைனமிக்கா இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், எலிமெண்ட் டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் அகாமடேட் பண்றதுக்காக இனிஷியலா நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸ்ட்ராவா சில ஸ்பேஸை கொடுத்துரும். ஆனா நீங்க அந்த இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது டில் எலிமெண்ட் அதுல இருக்கிற வரைக்கும். புரியுதா? ஸோ கொஞ்சம் கிளியரா சொல்றதுக்கு நான் உங்களுக்கு கோட்லயே காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணேன். ஓகே, லிஸ்ட் நான் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, திஸ் இஸ் ஹவ் ஐ கிரியேட் பைத்தன் லிஸ்ட். சரியா? ஸோ ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு இதுல வந்து வி ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் வேல்யூஸ். அப்போ 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இதுல எனக்கு பைத்தனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் இதுலயே என்னால ஒரு ஸ்ட்ரிங்கை என்னால கொடுத்துக்க முடியும். ஓகே, ஒரு பூலியன் வேல்யூ என்னால வைக்க முடியும். ரைட்டா? ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவை என்னால வைக்க முடியும். ஸோ ஒரு லிஸ்ட்னு நான் எடுத்தேன்னா அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு இன்டிஜரும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பூலியன் வேல்யூவும் இருக்கலாம், ஃப்ளோட்டிங் வேல்யூவும் இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு லிஸ்டாவும் என்னால வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து லிஸ்ட்ல பாசிபிள். ஸோ தெர் வி நோ எரர் அப்சல்யூட்லி. சரியா? இப்போ லேட்டரான் நம்ம நம்பைன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுல வந்து அரேன்னு பார்ப்போம். இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அரே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே இது வந்து ஹோமோஜீனியஸ் டேட்டாஸ். ஓகே, இப்போ லிஸ்ட் வந்து எனக்கு ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒரு அரே வைக்கிறேன்னா இது வந்து என்னால ஒரு நம்பை அரேவா என்னால பண்ண முடியாது. ஸோ நான் இம்போர்ட் நம்பை as. இப்ப இந்த மாதிரி நான் இத ஒரு நம்பை அரேவா மாத்தினேன்னா அது எனக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா நீங்க இங்கேயே பார்க்கலாம், அது வந்து ஹோமோஜீனியஸா இல்ல அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? ஸோ நான் இதை பத்தி அப்புறமா வரேன், பேசும்போது வரேன். ஸோ இப்போதைக்கு இது நீங்க வரி பண்ண வேண்டாம். லிஸ்ட் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பட் தென் ஐடியா என்னன்னா, லிஸ்ட் வந்து ஹெட்ரோஜினியஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அரேன்னு வந்துட்டா ஹோமோஜினியஸ் தான். அதாவது இன்டிஜர் இருந்தா இன்டிஜர் மட்டும் தான் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருந்தா ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து அரே. ரைட்டா? ஸோ அதுக்கு பேர் தான் ஹோமோஜினியஸ்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜினியஸ்னா மிக்சடா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ லெங்த் ஆஃப் எல் அப்படின்னு கொடுத்தேன்னா, சாரி, மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிறது எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகுது. ஸோ 1 2 3 4, இது 5, இது 6, இது 7. இப்போ இந்த லிஸ்ட் ஃபுல்லாவே ஒரு எலிமெண்டா தான் கன்சிடர் ஆகுது. அதனால எனக்கு 8 தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க வந்து 4 எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால இட் இஸ் நாட் 7 + 4 11 எனக்கு பிரிண்ட் ஆகாது. இது வரைக்கும் 7 வேல்யூஸ். இந்த 1 2 3 4 இஸ் ஆல்சோ லிஸ்ட். ஸோ இதுக்கு பேர் நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் வச்சோம்னா அது பேர் நெஸ்டட் லிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் நெஸ்டட் லிஸ்ட்னா நம்ம பொறுமையா பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ லிஸ்ட்ல நான் என்ன சொன்னேன்னா, லிஸ்ட்ங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆர் கண்டெய்னர்னு சொல்லுவோம். ஸோ கண்டெய்னர்னா இப்போ நம்ம உங்களுக்கு ஐ மீன் பிசிக்கல் மீனிங் தெரியும் இல்லையா? ஸோ கண்டெய்னர்ல நீங்க மல்டிபிள் திங்ஸ் பிளேஸ் பண்றீங்க வீட்ல அப்படின்னா அதே மாதிரி தான். அப்ப லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி எல்லாமே கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு லெங்த் அப்படிங்கிறது அகைன் ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இல்லாம லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் தட் யூ ஷுட் நோட். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள்னு சொன்னோம். ஸோ இம்மியூட்டபிளுக்கு மீனிங் என்ன சொன்னோம்? ஒரு வாட்டி நீங்க எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ எஸ் டாட் அப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணா ஒரிஜினல் ஸ்ட்ரிங்குக்கு எந்தவித பாதிப்பும் வராது அப்படிங்கிறது தான் இம்மியூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. ஆனா லிஸ்ட் வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒன்ஸ் அகெயின் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா தென் வாட் இஸ் த மீனிங், ரைட்? ஃபைன். ஸோ எனக்கு இப்போ லிஸ்ட்டுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம ஸ்ட்ரிங்குக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி லிஸ்ட்டுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அதுல முதல் ஃபங்க்ஷன் வந்து அப்பெண்ட் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ அப்பெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேம்லயே என்ன இருக்கு? எண்டுன்றது இருக்கு. ஸோ
நீங்க எல் டாட் அப்பெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்ன வேல்யூவை கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ போய் கடைசியில ஆட் ஆயிடும். அதுக்கு பேர் தான் அப்பெண்ட். ஓகே. அப்போ இப்போ எனக்கு என்ன வரும்னா எல் டாட் அப்பெண்ட் ஃபைவ்னு கொடுத்தேன்னா இது வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒன்னும் ரிட்டர்ன் பண்ணாது. பட் எல்ல நான் பிரிண்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைவ்ங்கிற வேல்யூ போய் இங்க அசைன் ஆயிடும். சரியா? விச் மீன்ஸ் இஃப் ஐ சே ஏ ஈக்குவல் டு எல் டாட் அப்பெண்ட் ஃபைவ், ஓகே, இஃப் ஐ பிரிண்ட் ஏ, எனக்கு என்ன வரும்? ஒண்ணுமே இல்ல ஏல இல்லையா? சோ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா நன் அப்படிங்கிற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே. இதே வந்து ஸ்ட்ரிங்ல எனக்கு என்ன பண்ணும்? இப்ப நான் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு வச்சிருக்கேன். ஸோ இஃப் ஐ சே ஏ ஈக்குவல் டு எஸ் டாட் அப்பர், இப்ப நான் ஏன்னு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஏல தான் இது அப்பர் லிமிட் ஆனது ஸ்டோர் ஆகும். ஓகே. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். ஆனா லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இந்த எல் டாட் அப்பெண்ட் ஃபங்க்ஷன், the function doesn't return anything, but adds the value to the end of the original list. சரியா? அப்போ இனிஷியல் எல் எனக்கு 1 2 3 4, இப்போ எல் டாட் அப்பெண்ட் 5, இப்போ நான் எல் பிரிண்ட் பண்றேன், எனக்கு வேல்யூ என்ன இருக்கு? 1 2 3 4 5. ஸோ யூ கேன் சி தட் இது இப்போ மியூட்டபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கு இல்லையா? நீங்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்ததுனால அந்த ஃபங்க்ஷன் போய் உள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்க எல் டாட், ஓகே, இப்போ நான் வந்து எல் டாட் அப்பெண்ட்ல மறுபடியும் இதை நான் திரும்பி ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இன்னொரு 5 போய் இன்சர்ட் ஆயிடும். சரியா? சோ இப்போ நம்ம ஜென்ரலா லிஸ்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லிஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்குல்ல? இந்த லிஸ்ட்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? இப்ப லிஸ்ட்ங்கிறது எனக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இப்ப எல் இஸ் ஈக்குவல் டு 4 5 6 7 8ன்னு இருக்கு. திஸ் இஸ் மை இனிஷியல் லிஸ்ட். இப்ப இந்த லிஸ்ட்ல என்னன்னா எனக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஐ கேன் ஆட் வேல்யூஸ் டு தி லிஸ்ட், ரிமூவ் வேல்யூஸ். சரியா? ரீப்ளேஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஆட் வேல்யூஸ்னா என்னால ஆட் அட் எண்ட் பண்ணலாம், இல்ல ஆட் இன் மிடில். ரெண்டு ரெண்டு இது பண்ணலாம் இல்லையா? அப்ப இதுக்கு வந்து எனக்கு அப்பெண்ட் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணும், இதுக்கு வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ ரிமூவ்க்கு வந்து நம்ம பாப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸாவே இருக்கு, ரைட்டா? ஸோ நீங்க ஒரு லிஸ்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னா அது எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு சின்டாக்ஸ் மாறப்போகுது. அண்ட் அதை நம்ம இப்போ குயிக்கா பார்த்துடலாம். ஸோ எல் டாட் அப்பெண்ட் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்பெண்ட் ஆல்வேஸ் ஆட்ஸ் எலிமெண்ட் டு த எண்ட் ஆஃப் த ஒரிஜினல் லிஸ்ட். இதான் டெஃபினிஷன். இப்போ ஆனா எனக்கு மிடில்ல ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ இதுதான் என்னோட புது எல் இல்லையா? 1 2 3 4 5 5 இருக்கு. ஸோ இப்போ நான் ஓகே எல் டாட் பாப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாப் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் ரிமூவ் ஆயிடும். ஸோ அப்பெண்டோட அப்படியே ஆப்போசிட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு எலிமெண்ட்டை நீங்க கடைசியா ஆட் பண்றதுக்கு அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு லிஸ்ட்ல இருக்கிற கடைசி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ பாப் வந்து ரிமூவ்ஸ் த லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த லிஸ்ட், ரைட்டா? அண்ட் பாப் வந்து ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த 5ங்கிற நம்பரை இட் இஸ் ரிட்டர்னிங். ஸோ அதுவும் நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஐ கேன் சே ஏ ஈக்குவல் டு எல் டாட் பாப். இப்போ நான் எல் பிரிண்ட் பண்ணா 1 2 3 4, ஏவை பிரிண்ட் பண்ணா 5. ஸோ இப்போ ஏல வந்து இந்த எலிமெண்ட்டை நான் ஸ்டோரும் பண்ணிக்க முடியும். இப்போ வேற அப்பெண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ நீங்க வேல்யூவை லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. பட் நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இன்சர்ட்டுக்கு வந்து என்னால நான் என்ன பண்ண முடியும்?
இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அதாவது இதோட சின்டாக்ஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங்? இப்போ இன்சர்ட், நான் இப்போ அப்பெண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், பை டிஃபால்ட்டா லாஸ்ட்ல போய் தான் அப்பெண்ட் பண்ணுது. ஆனா எனக்கு நடுவுல எங்கேயாவது இன்சர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது 2க்கும் 3க்கும் நடுவுல 7 ஒரு நம்பர் நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன யூஸ் பண்ண முடியும்? அப்போ வந்து இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், ரைட்? ஸோ அப்பெண்டுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்தா போதும். அந்த ஆர்குமெண்ட் தான் ஆப்ஜெக்ட், அதாவது நம்பர், எந்த வேல்யூ உங்களுக்கு இன்சர்ட் கடைசியா ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூ. பட் இன்சர்ட்டுக்கு வந்து நான் ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணணும். ஒன்னு வந்து இண்டெக்ஸ் அண்ட் தென் த வேல்யூ. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட், வேல்யூ நெக்ஸ்ட். ஸோ 0 1 2 3, சரியா? அப்ப தேர்ட் இண்டெக்ஸ்ல நம்பர் 5ங்கிறது எனக்கு உள்ள வரணும். அப்படின்னா எனக்கு வந்து 3க்கும் 4க்கும் நடுவில் இப்போ நான் 5 இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இல்லை எனக்கு இண்டெக்ஸ் 1 கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அதே தான், இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ எல் ஆஃப் 0 அப்படிங்கிறது என்ன? சாரி, எல் ஆஃப் 0ல 1 இருக்கு, எல் ஆஃப் 1ல 2 இருக்கு. ஸோ இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் நான் வந்து 6ன்னு ஒரு நம்பர் ஆட் பண்ணோம்னா ஐ கேன் சே 1,6. அப்போ எல் டாட் இன்சர்ட் 1,6னா இது வந்து இண்டெக்ஸ் 0, இது அடுத்தது 1 பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, அதாவது இண்டெக்ஸ் 1ல 6ங்கிற நம்பரை இன்சர்ட் பண்ணுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நான் எல்ல பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் 6 வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா இந்த ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு sys டாட் கெட் சைஸ் ஆஃப் எல். ஸோ இது வந்து இப்போ எனக்கு என்ன தருதுன்னா ஒரு சைஸ் தருது. அந்த லிஸ்ட்டுக்கு முதல்ல எவ்வளோ சைஸ் அலாட் ஆயிருக்குங்கிற ஒரு நம்பர் வருது. இப்போ நான் எல் டாட் அப் அண்ட் 5 தரேன். ஸோ ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவா 5 ஆட் பண்ணோம். இப்போ நான் எல்ல பிரிண்ட் பண்றேன், நம்பர் மாறிடுச்சு பாருங்க, 120 அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ நான் எல்ல பாப் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப கெட் சைஸ் ஆஃப் எல் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு திரும்ப என்ன இருக்கு? 120 தான் இருக்கு. இப்போ நான் எல்ல இனிஷியலா பாருங்க, நான் 1 2 3 4 தான் கொடுத்தேன். அந்த எல்லுக்கு அலாட் ஆன சைஸ் என்ன? 88ன்னு வந்தது. இப்போ நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ண 5ன்னு, அதுக்கப்புறம் சைஸ் பண்ணும்போது 120 ஆச்சு. இப்போ நான் பாப்பும் பண்ணிட்டேன். பாப் பண்ணிட்டு இப்போ எனக்கு எல்ல 1 2 3 4 தான் இருக்கு. அதான் என்னோட ஒரிஜினல் எல் தான் இருக்கு. இப்போ நான் வந்து சிஸ் டாட் கெட் சைஸ் ஆஃப் எல் கொடுக்குறேன். எனக்கு திரும்ப 120 தான் வருது. ஏன்? ஏன்னா அந்த 5ங்கிற நம்பர் ஆட் பண்ணும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் டெலீட் ஆகும்போது அந்த சைஸ் அது திரும்ப எனக்கு குறைச்சு தர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சின்ன இஷ்யூ பைத்தன்ல. ஸோ மெமரி கன்ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகே. இப்போ அசம்பிளி ப்ரோக்ராமிங்லாம் வந்து நீங்க நேத்திக்கு நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அசம்பிளி ப்ரோக்ராமிங்கிறது டைரக்டா ஹார்ட்வேரோடய நம்ம பேசக்கூடிய விஷயம். அதுலலாம் நமக்கு பெருசா மெமரிங்கிறது இருக்காது. ரொம்ப மினிமலா தான் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ்ல பைத்தனை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஒர்க் அரவுண்டா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதாவது இப்போ நீங்க மொபைல் போன்லயே ஒரு பைத்தன் கோட் ரன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அதுக்கான கோடு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க பைத்தன்ல. அதை மொபைலுக்கு போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில பேக்கேஜஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? மைக்ரோ பைத்தான் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்புறம் வந்து டென்சர் ஃப்ளோங்கிற லைப்ரரிலாம் நம்ம ஐ மீன் அதை பத்தி நீங்க படிக்கலாம். ஸோ டென்சர் ஃப்ளோங்கிறது மெஷின் லேர்னிங் லைப்ரரி. இப்போ அதுல வந்து டென்சர் ஃப்ளோ லைட் அப்படின்னு ஒன்று தராங்க. ஏன் அப்படின்னா மெமரி கன்ஸ்ட்ரெயின் தான். பிகாஸ் இப்போ நீங்க லைவா உங்களுக்கு எக்ஸாம்பிளே காமிச்சிட்டேன். ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டேன். அந்த வேல்யூ நான் டெலீட்டும் பண்ணிட்டேன். ஆனா டெலீட் பண்ண அப்புறமும் எனக்கு வந்து சைஸ் குறையல. ஏன்னா பைத்தன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா லிஸ்ட்டுக்கு வந்து மேபி நீங்க திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கறதுனால அது முன்னாடியே எக்ஸ்ட்ராவா சில மெமரியை அலோகேட் பண்ணி கொடுத்துருது. ஓகே. பட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது நம்ம இப்போதைக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஃபைன். ஸோ எல் இன்சர்ட் பண்ணிட்டோம், பாப் பண்ணிட்டோம். இப்போ அகைன் ஸ்லைசிங் பண்ணலாம், ரைட்டா? ஸோ எல் ஆஃப் 0:3 ஆர் 0:4 ஆர் 5:2. ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரிங் மாதிரியே ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ அப்போ வந்து ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் வந்து நீங்க ஸ்ட்ரிங்குக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே லிஸ்ட்டுக்கு பண்ணலாம். ஓகேவா?
ஓகே, இப்போ எல் எல் நான் திரும்ப பிரிண்ட் பண்றேன். 1 to 16234 இருக்கு. ஓகே, இப்போ நான் எல் ஒன்னு ஒன்று வச்சிருக்கேன். எல் ஒன்ல ஒரு 4 5 6 அப்படின்னு இன்னொரு 3 வேல்யூ இருக்கு, சரியா? இப்போ நான் இந்த 4 5 6ங்கிற நம்பரை லாஸ்ட் வேல்யூவா ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் எல் ஒன் அப்படின்னு நம்ம கொடுத்தா இப்ப என்ன ஆகும்? 16234. அப்புறம் இந்த 4 5 6ங்கிறது உள்ள போய் ஒரு நெஸ்டட் லிஸ்டா உட்காந்துரும். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்டா உட்காந்துரும். ஆனா எனக்கு இப்படி பண்ண வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் இந்த 4 5 6 டு பி சிங்கிள் வேல்யூ. எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற 3 வேல்யூவும் தனித்தனி வேல்யூவா போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்கு. அது பேர் எக்ஸ்டெண்ட். டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ நான் எல் டாட் பாப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நான் எல் டாட் எக்ஸ்டெண்ட் எல் ஒன் அண்ட் தென் ஐ பிரிண்ட் எல். ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. நெஸ்டட் லிஸ்டா இல்லாம நீங்க கொடுத்துருக்கிற இந்த 3 வேல்யூவும் இதுல போய் தனித்தனியா உட்காந்துரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன். அப்ப இன்சர்ட் 3 பார்த்துட்டோம். அதாவது வேல்யூவை இன்சர்ட் பண்றதுக்கே நமக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் அப்பெண்ட். அப்பெண்ட் வந்து டைரக்டா லாஸ்ட் எலிமெண்டா மட்டும்தான் இன்சர்ட்டே பண்ணி தரும். அப்புறம் இன்சர்ட் ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க வேற எங்கேயாவது ஒரு இண்டெக்ஸை கொடுத்துட்டு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகும். இல்ல எனக்கு வந்து என்கிட்ட இன்னொரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸே இருக்கு, அந்த மொத்த லிஸ்ட்டையும் நான் வந்து இந்த லிஸ்டோட சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா தென் ஐ ஜஸ்ட் சே எல் டாட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா பிளஸ்ங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தான்ல இந்த ஆப்ரேட்டர்ஸ் நேத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நேத்திக்கு நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதுல வந்து இப்ப பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா பிளஸ் மைனஸ் இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே தே ஆர் இட்ஸ் கால் ஓவர் ரைட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஓவர் ரைட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யூஸ்வலா பிளஸ்ங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அதாவது நீங்க 4 + 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 6ன்னு கொடுக்க போகும். ஓகே, ஆனா என்னால ஹை +2ன்னு கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் என்னால ஆட் பண்ண முடியாது. இப்போ நான் ஹாய்னு ஒரு நம்பருக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டு ஹலோன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து பைத்தன்ல இது ஒர்க் ஆகும். ஓகே, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இப்போ C++ ஜாவாலாம் நீங்களா இந்த பிளஸ் ஓவர் ரைட் பண்ணணும், நீங்க கோட் எழுதி பண்ணணும். பட் பைத்தன்ல அதுவா வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அகைன் டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க பைத்தன் இதை கிரியேட் பண்ணும் போதே இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்காங்க. அப்ப என்னால 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா கன்கேட்டினேஷன் பேர். ஸோ கன்கேட்டினேஷனா 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சேர்க்கிறோம், ரைட்டா? அதுக்கு வந்து பிளஸ்ங்கிற சிம்பிளை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப பிளஸ் இஸ் நோ மோர் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அலோன். ஸோ வெறும் 2 நம்பரை கொடுத்து ஆட் பண்றதுக்கு மட்டும் பிளஸ் பைத்தன்ல கிடையாது. இந்த மாதிரி நீங்க வந்து 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணலாம், 2 லிஸ்ட் ஆட் பண்ணலாம். அப்ப 2 லிஸ்ட் ஆட் பண்றோம்னா என்ன அர்த்தம்னா வி ஆர் நாட் ஆடிங் எலிமெண்ட் வைஸ், ரைட்டா? இப்போ 1 2 3 ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 இருக்கு. L1 இஸ் ஈக்குவல் டு 4 5 6 இருக்குன்னா இப்ப L1 பிளஸ் எல் பிளஸ் எல் ஒன்னு நீங்க பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன தரும்னா 1 2 3 4 5 6. அதாவது எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அதையே இந்த பிளஸ் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணாதுன்னா 4 + 1 5, 5 + 2 7, 6 + 3 9 இப்படி ஆட் பண்ணி கொடுக்காது. ஸோ எல் பிளஸ் எல் ஒன் இஸ் நாட் அ நியூமரிக் அடிஷன். ஓகே, பட் இட் இஸ் அ கன்கேட்டினேஷன். அப்ப 2 லிஸ்ட் இருக்குன்னா ஒரு லிஸ்டோட இன்னொரு லிஸ்ட்டை கன்கேட்டினேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அதுதான் வந்து பிளஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு பாருங்க. அப்ப நான் எல் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எல் ஒன்னு கொடுத்தாலும் எல் பிளஸ் எல் ஒன்னு கொடுத்தாலும் ரெண்டுமே எனக்கு ஒரே விஷயத்தை தான் பண்ணி கொடுக்கும். அதாவது இப்ப என்னோட எல் வந்து வெறும் 1 6 2 3 4ன்னு இருக்குன்னா எல் ஒன் 4 5 6 இருந்தா எல் பிளஸ் எல் ஒன் வந்து 1 6 2 3 4 4 5 6. ஸோ இந்த 3 வேல்யூவை எனக்கு கன்கேட்டினேட் பண்ணி ஃபைனலா லிஸ்ட்ல கொடுத்துரும். இதான் வந்து ஐ மீன் லிஸ்டோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து
டியூபிள்ஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ லிஸ்ட் பார்த்த மாதிரி டியூபிள்ஸும் வந்து ஒரு கண்டெய்னர்ஸ். அது சில பேர் டியூபிள்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் டப்பிள்ஸ் சொல்லுவாங்க. நானும் அதை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய இருக்கு. பட் தென் நம்ம எங்கெங்க எது தேவையோ அதை நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது ஒரு பூட் கேம்ப் செக்ஷன்னால என்னால ரொம்ப டீட்டெயில்டா பண்ண முடியாது. பட் லிஸ்ட்டுக்கே நம்ம ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள. ஏன்னா இப்போ நான் லிஸ்ட்ல உள்ளது ஓகே, மேபி டியூபிளுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் லூப்பிங் மட்டும் ஒன்று சொல்றேன். ஸோ இப்போ நான் ஃபார் ஐ இன் அப்படின்னு போடுறோம் இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட் ஓகே. ஸோ நான் இதை வந்து L2ன்னு ஒன்று வச்சுக்கிறேன், சரியா? ஸோ இது ஒன்று மட்டும் சொல்லிட்டு நம்ம டபிள்ஸ் போயிடலாம். இப்போ எனக்கு இவ்வளோ எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ என்ன இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணணும், ரைட்? இப்போ நான் ஸ்ட்ரிங் S இஸ் ஈக்குவல் டு ஹலோ இருந்தது. அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணோம்? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லெங்த் ஆஃப் எஸ் பிரிண்ட் எஸ் ஆஃப் ஐ. ஏன்னா எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 3, எஸ் ஆஃப் 4. அப்போ ஒவ்வொரு கேரக்டரா நான் பிரிண்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து பிரிண்ட் எஸ் ஆஃப் ஐ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ இதே மேட்டரை நான் லிஸ்ட்ல பண்ணணும்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லெங்த் ஆஃப் L2 பிரிண்ட் L2 ஆஃப் ஐ. அப்ப என்ன ஆகும்? இந்த 1, 6, 2 இதெல்லாம் லைன் பை லைன் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்டா நான் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த அந்த எலிமெண்ட்ஸை நான் பிரிண்ட் பண்றேன், டிஸ்பிளே பண்றேன். ஸோ இது வந்து எனக்கு இதே சின்டாக்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு என்ன பார்த்தோமோ அதே சின்டாக்ஸ் தான். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே இப்போ ஸ்ட்ரிங்குக்கும் சரி லிஸ்ட்டுக்கும் சரி இன்னொரு சின்டாக்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஃபார் ஐ இன் L2 பிரிண்ட் ஐ. ஸோ இப்போ நான் இன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு ரேஞ்சுக்கு போகாம டைரக்டா L2ன்னு கொடுக்குறேன்னா இதுவும் எனக்கு பைத்தன்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு சின்டாக்ஸ். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நான் ரெண்டுத்தையும் சைட் பை சைட் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லெங்த் ஆஃப் L2 பிரிண்ட் L2 ஆஃப் ஐன்னு பிரிண்ட் பண்றேன். ஏன் ஏன் அப்படி பண்றோம்னா இப்ப வென் யூ சே ஐ இன் ரேஞ்ச், அப்ப ரேஞ்ச் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? நம்பர்ஸ். ஓகேவா? அப்ப ஐ வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கும்? அந்த நம்பர்ஸ்ல இருந்து வேல்யூஸ் எடுத்துக்கும். அப்ப ரேஞ்ச் ஆஃப் லெங்த் L2னா ஐ வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு இண்டெக்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த சின்டாக்ஸ்ல ஐ வில் டேக் த இண்டெக்ஸ் வேல்யூஸ். அதனால இங்க நீங்க இண்டெக்ஸிங் வச்சு பிரிண்ட் பண்றீங்க. ஆனா இந்த இடத்துல ஐ வில் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் L2 லிஸ்ட். சரியா? அப்போ டைரக்டாவே நான் L2ன்னு ப்ராசஸ் பண்ணிட்டேன்னா நான் வெறும் ஐ மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இப்போ ஐன்னு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஐ வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கிறதுனால ஐ வந்து 0, 1, 2, 3 அந்த மாதிரி வரும். நான் ரெண்டுமே பிரிண்ட் பண்ற பாருங்க. ஸோ ஓகே, n is equal to ஸோ இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இது வரைக்கும் ஸோ இந்த வேல்யூ வரைக்கும் இது வந்து இண்டெக்ஸ், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது ரெண்டுத்துலயும் நான் பிரிண்ட் ஆஃப் ஐன்னு மட்டும் கொடுக்குறேன். அப்ப இதுல நான் ஐன்னு கொடுத்தேன்னா இதோட அவுட்புட் எனக்கு என்ன வருது? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வருது. ஆனா இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 1, 6, 2, 3, 4, 4, 5, 6 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்போ இந்த சின்டாக்ஸ்ல நான் பிரிண்ட் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும்னா L2 ஆஃப் ஐன்னு கொடுத்தாதான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 1, 6, 2, 3, 4, 4, 5, 6 அதே வேல்யூ இங்கே வருது. அப்போ இதுதான், இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகுது. பட் நீங்க எப்படி அதை யூஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்து மாறப்போகுது. அப்ப ரேஞ்சுங்கிற வேல்யூ நீங்க ஐ மீன் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே அது வந்து இண்டெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துரும். ஓகே, அப்ப நம்பர்ஸ் வந்ததுன்னா அந்த நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் த இண்டெக்ஸ் ஃபார் த லிஸ்ட். அப்ப அதை வச்சு நீங்க பிரிண்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்குக்குமே. இப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபார் ஐ இன் எஸ் பிரிண்ட் ஐ ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு, அதாவது இப்ப நம்ம சில இது பார்க்கறது எல்லாமே வந்து லிஸ்ட்டுக்கும் ஒர்க் ஆகும், ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் ஆகும்.
டிக்ஷனரிக்கும் ஒர்க் ஆகும், எல்லாமே. ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். நீங்க சில இடத்துல ரேஞ்ச் வச்சு பண்ணலாம், சில இடத்துல ரேஞ்ச் இல்லாம டைரக்டா ஃபார் ஐஎன்எஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ஓகே, இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் குயிக்கா சொல்லிடுறேன். அதுக்கு பேர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேரு. பட் நான் இது ரொம்ப டீட்டெயிலா போகல, ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நான் ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஒரு ஐ ஹாவ் அ லிஸ்ட். ஓகே, இப்போ நான் இந்த லிஸ்ட்டை வந்து பாப்புலேட் பண்ணணும். இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு 1 2 3 4 5 இந்த மாதிரி வந்து ஒரு 50 வரைக்கும் ஒரு ஒரு லிஸ்ட்டை நான் பாப்புலேட் பண்ணோம்னா, நான் என்னால என்ன பண்ண முடியாது, நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லா 5 6 7 8ன்னு பண்ண முடியாது. நேத்தி நம்ம லூப்பிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஐ கேனாட் கீப் ஆன் ரைட்டிங் நம்பர்ஸ் வித் இன் அ லிஸ்ட். ஸோ இதை பண்றதுக்கு இப்போ எனக்கு என்ன ஆப்ஷன் வேணும்? ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து நான் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணா இது பேர் வந்து எம்டி லிஸ்ட். சரியா? இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டை வந்து 1 to 50 வேல்யூஸ் வரணும். இதான் என்னோட அஜெண்டா. ஓகே, ஸோ 1ல இருந்து 50 வரைக்கும் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 51. ஏன்? ஏன்னா லோவர் லிமிட் இன்க்ளூடட், அப்பர் லிமிட் எக்ஸ்க்ளூடட். ஸோ அப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சு 50 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கு. அப்ப ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 51 எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஐ பிரிண்ட் எல். புரியுதா? இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஒரு எம்டி லிஸ்ட், அதாவது எதுவுமே இல்லாம ஒரு எம்டி லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து எப்படின்னா, நேத்திக்கு நம்ம அந்த ஃபேக்டோரியல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கடைசியில பார்த்த ப்ரோக்ராம்ல நம்ம இனிஷியலைசேஷன் ஒன்று பண்ணோம். அப்ப நேத்திக்கு நான் என்ன சொன்னேன், மல்டிபிளிகேஷன் வச்சு நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்கன்னா 1 வச்சு அந்த வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுங்க. இதே அடிஷன் வச்சு ஏதாவது பண்றீங்கன்னா 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி லிஸ்ட் ஸ்ட்ரிங் இதுக்கெல்லாம் வந்து நீங்க எம்டி ஸ்ட்ரிங் இல்ல எம்டி லிஸ்ட் வச்சு நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி லிஸ்ட் ஃபார் இனிட் பர்பஸ். சரியா? இப்போ நான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 51 எல் டாட் அப் அண்ட் ஐன்னு கொடுப்பேன். இப்போ நான் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி 50 வேல்யூஸும் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ நவ் ஐ ஹாவ் ஒரு லிஸ்ட் கண்டெய்னிங் த வேல்யூஸ் ஆஃப் 1 to 50. சரியா? இப்போ எனக்கு இன்னொரு லிஸ்ட், இந்த லிஸ்ட்ல இருந்து சே L1 எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும். இந்த லிஸ்ட்ல எனக்கு வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆட் நம்பர்ஸ் இல்லாம ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ அதுக்கு வந்து நான் ரெண்டு விதத்துல உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் இப்போ எனக்கு நான் லிஸ்ட் 2ன்னு ஒன்று கிரியேட் பண்றேன், எம்டி லிஸ்ட். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆர் ஃபார் ஐ இன் எல், ஏன்னா எல்ல வந்து இப்போ என்ன இருக்கு, 1 to 50 வேல்யூஸ் இருக்கு. சரியா? இஃப் ஐ mod 2 is 0, L2 dot append of I. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் அந்த நேத்திக்கு பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ், ஐ மீன் சாரி, ஆப்ரேட்டர்ஸ்ல இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து இந்த மாட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ பிளஸ் மைனஸ் டிவிஷன், ஓகே, பிளஸ் மைனஸ் ஸ்டார் டிவிஷன், இந்த ஆப்ரேட்டருக்கு மத்தியில நேற்று நான் இன்னொன்று சொன்னது என்னன்னா டபுள் ஸ்டார், இது வந்து பவர். அப்ப 2 power 3 அப்படி கால்குலேட் பண்ணா நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா பவர் வந்துடும். அந்த மாதிரி there is one more operator called mod operator. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர், இது வந்து மாட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நான் வந்து பைத்தன்ல 4/5 அந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் என்ன வரும்? ஸோ நான் இங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து 4/5 அப்படின்னு ரன் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 0.8 ஆயிடும். ஏன்னா அது வந்து ஃப்ளோட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ 4 இன்டிஜர் 5 இன்டிஜர் ஆனாலும் 4/5ங்கிறது 0.8 எடுத்துக்கும். பட் இப்போ நான் வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு என்ன பண்ணும்னா நியூமரேட்டரை மட்டும் எடுத்துக்கும். சரியா? ஸோ இன்னொரு ஆப்ரேட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆப்ரேட்டர் பேர் டபுள் ஸ்லாஷ். ஓகே, ஸோ this is going to give me only numerator and this is going to give me the remainder. அதாவது இப்ப நான் ஒரு டிவிஷன் பண்றேன், 4/5 பண்றேன். ஓகேவா?
ஸோ நியூமரேட்டர் வந்து 0 பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் இங்க வந்து உங்களுக்கு ஒன் மோர் ஜீரோ ஆட் பண்ணுவீங்க அண்ட் தென் யூ சே 8. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டிவைட் இல்லையா? இப்போ நான் வேற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 16/5 எடுத்துக்கிறேன். அப்போ 5 இன்டூ ஐ மீன் 3. ஸோ யூ கெட் ரிமைண்டர் ஆஃப் 1, ரைட்? இப்போ நான் 16/5 அப்படின்னு பண்ணேன்னா ஆக்சுவலா அது என்ன ஆகும்னா 3.2ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஐ மீன் இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பாயிண்ட் வரும் அண்ட் தென் யூ கீப் அ 2 அண்ட் தென் சே ஓகே 3.2. ஸோ இப்போ நீங்க வெறும் 16/5 பைத்தன்ல ரன் பண்ணீங்கன்னா 3.2 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, பட் இப்போ நீங்க 16/5 கொடுக்குறீங்கன்னா வெறும் நியூமரேட்டர் என்னவோ அந்த வேல்யூ மட்டும் கொடுக்கும். சரியா? 16 mod 5 கொடுத்தீங்கன்னா ரிமைண்டர் என்னவா இருந்ததோ அந்த ரிமைண்டர் வேல்யூ மட்டும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து டிவிஷன் பொறுத்த வரைக்கும் இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அப்போ ஐ வில் ரன் அண்ட் ஷோ இட் யூ. யா, ஸோ நம்ம 32. ஓகே, ஸோ 16 வச்சுக்கலாம். 16/5. ஓகே, ஸோ 16/5 இஸ் 3.2. இப்போ 16/5 கொடுத்தா வெறும் நியூமரேட்டர், 16 mod 5 கொடுத்தா ரிமைண்டர். அதாவது 16/5 பண்ணும்போது அந்த ஹோல் டிவிஷன் எடுத்துட்டு ரிமைண்டர் என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ வந்து நமக்கு 1 கொடுக்கும். ஓகே, இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். சரியா? அப்ப ஈவன் நம்பர்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் வந்து 2 ஆல டிவிசிபிளா இருக்கும்னு அர்த்தம். ஸோ இஃப் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2 தென் யூ கால் தட் அஸ் அன் ஈவன் நம்பர். அப்போ 16 mod 2 அப்படின்னு நான் பண்றேன். இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 0. ஓகேவா? ஸோ 17 mod 2 பண்ணேன்னா வேற ஏதோ நம்பர் வரும். இப்போ 19 mod 2 பண்ணாலும் எனக்கு வேற நம்பர் வரும். அப்போ எந்தெந்த நம்பர்லாம் ஈவன் நம்பரா இருக்கோ அந்த நம்பருக்கு எல்லாம் when I do a mod 2 operation, okay, so I call it as mod 2. mod 2 பண்ணும்போது எனக்கு வேல்யூ என்னவா வரும்? 0ன்னு வந்துடும். ஸோ அதுதான் நான் இங்கே கண்டிஷனா கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் I mod 2 is equal to 0, அந்த ஐயை மட்டும் L2ல நான் அப்பன் பண்றேன். அப்ப எல்ங்கிற லிஸ்ட்ல எனக்கு 1ல இருந்து 50 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கு. இப்ப அந்த 1 to 50 நம்பர்ஸ்ல எந்தெந்த வேல்யூலாம் ஈவன் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப mod 2 ஈக்குவல் டு 0 பண்ணா அதான் எனக்கு ஈவன். இப்ப எந்தெந்த வேல்யூலாம் mod 2 பண்ணி 0 வருதோ அதை வந்து நான் L2ல அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ் பர்டிகுலர் லிஸ்ட். ஓகே, இப்போ இது ஒரு மெத்தட். there is another method called list comprehension. ஸோ நான் அதை எப்படி எழுதுறேன்னா, ஸோ த அட்வான்டேஜ் சி நீங்க ஒரு ஃபங்க்ஷனா நீங்க கால் பண்ணும்போது எப்பவுமே என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னா, நேத்தி நான் சொன்னேன் ஒரு ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணீங்கனாலே அந்த ஃபங்க்ஷனை வந்து எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்களோ கண்ட்ரோல் வில் கெட் டிரான்ஸ்ஃபர் டு தட் பர்டிகுலர் பிளேஸ். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் நடக்கும்போது நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் வந்து ஆக்சுவலா அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற பிளேஸ்க்கு போயிடும். அண்ட் தென் அது ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அந்த ரிட்டர்ன் வேல்யூவை திரும்ப எடுத்துக்கிட்டு கண்ட்ரோலோட சேர்ந்து உங்களுக்கு திரும்ப அந்த இடத்துக்கே எங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அந்த இடத்துக்கே திரும்ப வரும். ஸோ அப்போ இது வந்து ஒரு டூ அண்ட் ஃப்ரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வருது இல்லையா? அப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு இப்போ நான் அப்பெண்டுங்கிற ஃபங்க்ஷனே தூக்கிட்டு டைரக்டாவே நான் வந்து லிஸ்ட்ல எழுதுறேன். இதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும். இனிஷியலா கொஞ்சம் பார்க்க டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இது இந்த சின்டாக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரியான கொஞ்சம் இன்டூ மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்லாம் போறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்றது நமக்கு ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். ஓகேவா? அப்போ இதுல நான் என்ன சொல்றேன்னா இதே கான்செப்ட் தான் ஃபார் ஐ அண்ட் எல். ஓகேவா? அப்ப ஐ வந்து எல்ல இருக்கிற எல்லா வேல்யூ எடுத்துக்கோ. இஃப் அந்த ஐ mod 2 ஈக்குவல் டு 0. ஸோ நான் கோட்ல எதுவுமே மாத்தல. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு லைனை அப்படியே நான் ஒரே லைனா இங்க எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் L2 டாட் அப்பெண்ட்ல என்ன பண்றேன்? ஐயை மட்டும் அப்பெண்ட் பண்றேன் இல்லையா? அப்ப அந்த ஐயை டேரக்டா ஃபர்ஸ்ட் வரா மாதிரி எழுதிக்கணும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட சின்டாக்ஸ். அப்ப இதை நான் பண்ணேன்னா எனக்கு இங்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா 246ல இருந்து 50 வரைக்கும், அதாவது வாட் எவர் த வேல்யூ தட் வி காட் ஹியர் அதே வேல்யூ தான் இங்கேயும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேர். நான் இது வேணும்னா L2ங்கிற ஒரு லிஸ்ட்ல என்னால ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் நான் L2 பிரிண்ட் பண்ணிக்கவும் முடியும். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல பண்ண முடியாது. சில விஷயங்களை லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல பண்ணலாம், சில விஷயங்களை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு குவிக்கா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ தட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு யாருக்கா புரிஞ்சதுன்னா தட் வில் பி பெட்டர். நான் சொன்ன மாதிரி இல்லைனாலும் இப்போதைக்கு கவலை இல்லை, இட்ஸ் ஃபைன். ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்க போறேன்.
ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, கன்வெர்ட் ஆல் த வேர்ட்ஸ் டு அப்பர் கேஸ் இன் த லிஸ்ட் எஸ். ஸோ இதான் என்னோட கொஸ்டின். இப்போ எஸ்ல இருக்க லிஸ்ட்ல எல்லாமே நான் ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கேன். இப்போ அதுல ஒரு சிலது அப்பர்ல இருக்கு, ஒரு சிலது லோவர்ல இருக்கு, அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அப்பர் கேஸ்ல மாத்தணும். அப்போ அதுக்கு வந்து நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல டைரக்டா எப்படி எழுதுவேன்னா, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க லாஜிக்கை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபார் ஐ இன் எஸ், இப்போ ஐல வந்து ஹலோ வந்துடும். அப்போ ஐ டாட் அப்பர் அப்படிங்கறத நீங்க அப்பெண்ட் பண்ணணும். ஸோ எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஐ டாட் அப்பர். இதுதான் ஆக்சுவல் லிஸ்ட் ஐ மீன் லிஸ்ட்ல நீங்க எழுதுவீங்க. பட் டைரக்டா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல நான் எழுதுறேன்னா ஐ டாட் அப்பர் ஃபார் ஐ இன் எஸ். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூவும் நான் எடுத்துட்டு அந்த வேல்யூவை அப்படியே அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்ல நான் பிரிண்ட் பண்றேன். அப்ப ஐ டாட் அப்பர் ஃபார் ஐ இன் எஸ். நான் வேற எந்த கண்டிஷனுமே எழுத வேண்டாம். இப்போ இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல எனக்கு கண்டிஷன் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப், அப்புறம் ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் வந்து என்னன்னா ஈவன் நம்பர் மட்டும் எடுக்கிறதுக்காக கண்டிஷன், அதுக்கு ஐ எடுத்துக்கிறேன். பட் இங்கே வந்து எனக்கு அது வேண்டாம். நான் டைரக்டா லூப் பண்றேன். வேற எந்த கண்டிஷனுமே இல்லாம அந்த எஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் எடுத்து அப்பர் கேஸா மாத்தி நான் வந்து ஒரு லிஸ்ட்ல நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அப்போ இதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட சின்டாக்ஸ். ஐ டாட் அப்பர் ஃபார் ஐ இன். இப்போ இதை நீங்க என்னவா வேணா இங்க போட்டுக்கலாம். ஐ டாட் லோவர் அப்படின்னா எல்லா வேல்யூவும் லோவர்ல மாறிட போகுது. இல்ல ஐ டாட் டைட்டில் அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் கேபிட்டலைஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனாகவும் ஐ மீன் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட். நெக்ஸ்ட் இஸ் டப்பிள்ஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பார்த்த மாதிரி இதுவும் வந்து இம்யூட்டபிள். ஸோ லிஸ்ட் வந்து மியூட்டபிள், பட் டப்பிள்ஸ் வந்து இம்யூட்டபிள். ஸோ அப்போ டப்பிள்ஸ்க்கு சில ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஒன்ஸ் அகெயின், ஏன்னா இது லிஸ்ட்டும் டப்பிளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஜஸ்ட் வந்து இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் எல் இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு நார்மல் பிராக்கெட்ல கொடுக்குறேன்னா தென் டைப் ஆஃப் எல் வில் பிகம் அ டப்பிள். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுத்தேன்னா எல் வந்து லிஸ்ட். அதையே நான் வந்து நார்மல் பேராந்தசிஸ் ஓகே அதுல கொடுத்தேன்னா தென் இட் பிகம்ஸ் அ டப்பிள். ஸோ டப்பிளா இருந்ததுன்னா என்னால அப்பெண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ ஐ கேனாட் சே எல் டாட் அப்பெண்ட் 5. ஓகே, பிகாஸ் டப்பிள்க்கு அப்பெண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனே ஃபர்ஸ்ட் கிடையாது. அப்ப என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ரெண்டே ஃபங்க்ஷன் தான், ஒன்னு கவுண்ட் ஒன்னு இண்டெக்ஸ். ஸோ எத்தனை வேல்யூ இருக்குன்னு என்னால பார்க்க முடியும். இல்ல ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ், அப்போ எல் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா அது எந்த எந்த இண்டெக்ஸ்ல அந்த வேல்யூ இருக்குன்றத எனக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்தோம். ஸோ டப்பிள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டெய்னர். பட் எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ண போறோம்னா நோபடி ஷுட் கம் அண்ட் சேஞ்ச் த வேல்யூ. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா, இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி டிசைன் பண்றீங்க, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சு பண்ண போறீங்க அப்படின்னா, அப்ப சில வேல்யூஸ் வந்து ஒரு வாட்டி யூசர் என்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால அதை திரும்ப போய் அன்லெஸ் ஒரு அட்மின் ப்ரிவிலேஜ் இல்லாம வேற யாரையும் மாத்த முடியாது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து நீங்க ஒரு ஆதார் நம்பர்னு ஒன்று வைக்கிறீங்க. ஓகே, அப்போ ஆதார் நம்பர்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டீங்கன்னா அந்த வேரியபிள்ல வந்து நீங்க டியூப்புலா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யூசர் என்டர் பண்ற ஆதார் நம்பர் டியூப்புலா மாறிடும். அப்ப அது தட் பிகம்ஸ் an immutable ஆப்ஜெக்ட். அப்போ திரும்ப அவங்களால போய் எங்கேயுமே அதை மாத்த முடியாது அன்லெஸ் நீங்க அதை பர்மிட் பண்ற வரைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ அப்போ டேட் ஆஃப் பர்த் நான் இப்போ வந்து ஒருத்தரோட வாங்குறேன் அப்படின்னா அது நீங்க ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல வச்சுக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டு, அதுக்கப்புறம் மந்த், அப்புறம் இயர், இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா இப்போ டிஓபி பிகம்ஸ் அ டப்பிள். அப்ப நான் இதுல போயிட்டு டிஓபி ஆஃப் 0 அதுல எனக்கு 16 வருது, நான் அதை வந்து ஈக்குவல் டு 17 அப்படின்னு எல்லாம் மாத்த முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இம்யூட்டபிள். ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்து நான் திரும்ப மாத்தேன் அப்படின்னா மாத்த முடியாது. டியூபிள் வில் நாட் அலோவ் தட். ஓகே, அதனால நீங்க உங்களோட ப்ரோக்ராமிங் ஆஸ்பெக்ட்ல எந்த இடத்துல டியூபிள் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அதை டியூபிளா கொடுத்துடலாம். பட் இதோட ஓகே ஒரு ஒர்க் அரவுண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க அகைன் இப்போ டைப் கன்வர்ஷன். ஓகே, ஸோ டைப் கன்வர்ஷன் வந்து எப்படி பண்ணலாம்னா, இப்போ நான் இந்த டிஓபியை வந்து லிஸ்ட் ஆஃப் டிஓபி அப்படின்னு மாத்தேன்.
அப்படி மாத்திட்டேன்னா இப்ப எனக்கு டிஓபி என்ன ஆயிடும், லிஸ்டா மாறிடும். இப்ப லிஸ்டா மாறிடுச்சுன்னா மாறினதை வச்சு என்னால எது வேணா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இட் பிகம்ஸ் எ லிஸ்ட், நீங்க லிஸ்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே இந்த டப்பிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் சிமிலர்லி ஒரு லிஸ்டா நீங்க ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப டிஓபி எனக்கு லிஸ்டா இருக்கு இல்லையா, இப்ப நான் திரும்ப இதை என்ன பண்றேன், டியூப்புலா மாத்துறேன். ஸோ நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிட்டு திரும்ப அதை டியூப்புலா வச்சு பர்சிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா பேஸ்ல, மறுபடியும் இது வந்து ஒரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்டா மாறிடும். ஸோ திஸ் பிகம்ஸ் a tuple or a tuple. ஓகே, ஸோ டியூப்பிள்ல போய் நீங்க எந்த வித ஆப்ரேஷன்ஸும் எந்த வித சேஞ்சஸும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நம்பரை மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும், பண்ண முடியாது. ஸோ இதோட அதான் சொன்னேன், இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்து அப்ஜெக்டிவ் வந்து மெமரி. ஸோ இப்போ நான் வந்து டிஓபியை வந்து ஒரு லிஸ்டா வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இதோட மெமரி பாருங்க, 88ன்னு ஒரு நம்பர் இருக்கு. நான் அதை டியூப்புலா மாத்துறேன். இப்ப பாருங்க 64ன்னு வருது. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை விட டியூப்பிளுக்கு மெமரி ஐ மீன் கம்மியா தான் வந்து செட் ஆகும். ஓகே, தட் இஸ் அகைன் பிகாஸ் ஐ கேனாட் ஹேவ் அன் இன்சர்ட். என்னால அப்பெண்ட் பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாது, எந்த வித சேஞ்சஸும் டியூப்பிள்ல பண்ண முடியாதுங்கிறதுனால மெமரி வந்து உங்களுக்கு கம்மியா தான் ஸ்டோர் ஆகும். அப்ப இதுவும் ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு எங்கேயாவது மெமரி கம்மியா வேணும் அண்ட் யூசரால எடிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் டியூப்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை நீங்க ஒரு லிஸ்டா மாத்தி எடிட் பண்ணிட்டு திரும்ப அதை டியூப்லா மாத்திட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அதோட மெமரி கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் திரும்ப ஸோ தட்ஸ் வாட் ஐ ஷோட். ஸோ டியூப்லா மாத்திட்டு நான் கெட் சைஸ் ஆஃப் கொடுத்தேன்னா எனக்கு 64 தான் வரும். திரும்பவும் நான் அதை லிஸ்டா மாத்தினாலே எனக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஏன்னா த மொமெண்ட் யூ சேஞ்ச் இட் சம்திங் டு a லிஸ்ட், அப்போ இமீடியட்டா பைத்தன் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அலாட் பண்ணிடும். பிகாஸ் என்னால இப்ப இந்த டிஓபியில போயிட்டு ஐ கேன் ஆட் சம்திங் இல்லையா. ஸோ டிஓபி டாட் அப்பெண்ட் என்னால பண்ண முடியும் 45, சும்மா ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ டிஓபியில 45 ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் சைஸ் ஆஃப் கொடுத்தேன்னா 88 அப்படிங்கிற வேல்யூ அப்படியே ரீடைன் ஆகுது பாருங்க. ஸோ திரும்பவும் நான் இதை டியூப்புலா மாத்துறேன். ஓகே, ஸோ டிஓபி ஈக்குவல் டு டியூப்புள் ஆஃப் டிஓபி. இப்போ நான் சைஸ் பார்க்குறேன் 72 ஆயிடுச்சு பாருங்க. ஸோ லிஸ்டா இருக்கும்போது 88 இருந்தது, நான் திரும்ப அதை டியூப்புலா மாத்துறேன் 72 ஆயிடுச்சு. ஓகே, ஈவன் தோ ஐ ஹேவ் ஒன் மோர் நம்பர் ஆடட் டு த ஐ மீன் டியூபிள், எக்ஸிஸ்டிங் டியூபிள். ஸோ என்னோட சைஸ் வந்து குறைவா தான் இருக்கு. ஸோ 64ல இருந்து அது 72 தான் இருக்கு, அதுக்கு மேல போகாது. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி டியூபிளுக்கு வந்து இட் இஸ் அ ஃபிக்ஸட் மெமரி, நாட் லைக் அ லிஸ்ட். ஸோ அதுக்கு என்ன எத்தனை வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு எவ்வளவு மெமரி தேவையோ அந்த வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு அசைன் ஆகும். அதே மாதிரி என்னால எதையும் எடிட்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கண்டெய்னர் கால் டியூபிள். ஸோ இதுல பெருசா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ரெண்டே ஃபங்க்ஷன் தான், ஒன்னு கவுண்ட், இன்னொன்னு இண்டெக்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து நமக்கு அடுத்தது டிக்ஷனரி. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, நான் டிக்ஷனரி இப்போ சொல்லலை, சின்ஸ் வி டோன்ட் ஹேவ் டைம் நவ். எப்படியும் நம்ம பாண்டாஸ் பார்க்கும்போது டிக்ஷனரி பார்த்துட்டு அப்புறம் பாண்டாஸ் போகலாம். ஏன்னா டேட்டா ஃப்ரேம்ஸ்னு ஒன்று பண்ணும்போது டிக்ஷனரிலேருந்து என்னால் டேட்டா ஃப்ரேம் கொண்டு வர முடியும். ஸோ நான் இப்போ குவிக்கா என்ன பண்றேன், ஒரு நம்பை பத்தி ஜஸ்ட் ஒரு குவிக் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு வி வில் வைண்ட் அப் த கிளாஸ் ஃபார் டுடே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம திரும்ப இதை கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஐ எம் ஜஸ்ட் குவிக்லி மூவிங் ஆன் டு இன்ட்ரோடக்ஷன் டு நம்பை. ரைட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டா பைத்தன்லயே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட். ஸோ இப்போ இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன், ஃப்ளோட், லிஸ்ட், டப்புள், டிக்ஷனரி, இது எல்லாத்துக்கும் நான் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவா இம்போர்ட் பண்ணல. ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி தேர் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ரெகுலர் பைத்தன் கோர் அப்படின்னு சொல்லுவோம், பைத்தன் கோர்னு சொல்லுவோம். பைத்தன் கோர்லயும் இது எல்லாமே இருக்கு. நான் இப்போ எக்ஸ்ட்ராவா நான் இம்போர்ட்னு எதுவுமே பண்ணல. பட் நம்பை, பாண்டாஸ் இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் போகும்போது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும், பிகாஸ் இட் இஸ் நாட் டைரக்ட்லி அவைலபிள் டு அஸ். ஸோ நம்ம கொஞ்சம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தேவையானது இம்போர்ட் நம்பை அப்படிங்கிற லைப்ரரி ஆஸ் என்பி. இப்போ நம்பைங்கிறது ஒண்ணுமே இல்லை, நியூமெரிக்கல் பைத்தான், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நிறைய நியூமெரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பிளென்டியா இருக்கு. பட் அகைன் அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிக்லி இன்ட்ரடியூஸ் நம்பை, அவ்வளவுதான். இப்போ நம்பையோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரே. ஸோ நம்பை டாட் அரே.
இதுல வந்து இப்ப நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இப்ப லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் நம்பை அரேலையும் கொடுக்குறேன். பட் ஐ எம் காலிங் திஸ் as np டாட் அரே. ஸோ இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணேன்னா யூ கேன் சி இட் சேஸ் அரே ஆஃப் 1 2 3. அப்ப நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுல வந்து என்னால வேற ஒரு டேட்டா டைப்பை பண்ண முடியாது. இதை வந்து அலோவ் பண்ணாது. ஆர் பண்ணும் இன் த சென்ஸ் தட் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ 1 2 3 எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இன்டீஜர்ஸ் அதுல இருந்து ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஸோ சேம் வே இப்போ நான் வந்து ஒரு 4.5ன்னு கொடுத்தேன்னா இந்த வேல்யூ எல்லாமே வந்து 3.0 2.0 1.0ன்னு ஃப்ளோட் வேல்யூவா மாறிடும். ஏன்னா அரே வந்து எப்பவுமே ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் தான். பட் நான் இப்போ இங்க வந்து நான் இதையும் கொடுத்துட்டு ஹாய்னு கொடுத்துட்டு ஒரு பூலியனையும் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஒரு ஒரு பர்டிகுலர் அதாவது ஸ்ட்ரிங்காவே எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ ட்ரூங்கிறது ஆக்சுவலா பூலியன் வேல்யூ. ஸோ கலர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இங்க வந்து பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, அதுவும் ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. ஸோ அப்ப பைத்தன் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் இருக்கும் இல்லையா. அப்ப ஸ்ட்ரிங்குக்கு இருக்கிற பிரசிடென்ஸை வச்சு எல்லா வேல்யூவையும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்பையில என்னால ஸ்ட்ரிங் அரே வச்சுக்க முடியுமானா தாராளமா வச்சுக்கலாம். பட் நமக்கு பெருசா யூஸ் இல்லை. ஏன்னா நம்பையில இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்பருக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் வந்து இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் இந்த ரெண்டு டேட்டா டைப் இருந்தாதான் நம்பை ஒர்க் ஆகும். ஸ்ட்ரிங் பண்ணலாமானா பண்ணலாம். இப்போ ஸ்டாக் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நமக்கு வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பட் நம்மளால ஸ்ட்ரிங்கை வச்சு பெருசா ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது நம்பையில. ஏன்னா அது பேரே வந்து நியூமெரிக்கல் பைத்தான். ஸோ இதுக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் ஃபார் நியூமெரிக்கல் பைத்தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இதுல மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பேசிக் ஐடியா தெரியணும்னா லிஸ்ட்டும் நம்பை அரேவும் வேற வேற. ஸோ லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் நீங்க நம்பை அரேல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் சில ஃபங்க்ஷனாலிட்டி கம்ப்ளீட்டா மாறும். ஸோ ஒரே ஒன்று மட்டும் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நான் எல் இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு வச்சிருந்தேன். L1 இஸ் ஈக்குவல் டு 4 5 6ன்னு வச்சிருந்தேன். இப்போ நான் இது ரெண்டும் லிஸ்ட். ஸோ நான் வேற எதுவுமே ஆட் பண்ணல பாருங்க. ஐ டென்ட் சே என்பி டாட் அரே. இப்போ இது ரெண்டுமே லிஸ்ட் தான் இல்லையா. அப்போ எல் பிளஸ் L1 ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன். அப்போ என்ன ஆகும், கன்கேட்டினேட் ஆகி 1 2 3 4 5 6ன்னு வரும். இது வந்து லிஸ்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகே. பட் நான் நம்பைன்னு ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணி அது ஸோ இந்த ஆஸ்ங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு அலையாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அலையாஸ்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா நான் இப்போ ப்ரோக்ராம் எழுதும் போது எல்லா இடத்துலயும் நான் என்ன பண்ணணும், நம்பை டாட் நம்பை டாட் நம்பை டாட்னு கூப்பிட்டாதான். இப்போ எப்படி நம்ம எஸ் டாட் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து எஸ் டாட்னு யூஸ் பண்ணமோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்பை டாட்னு பண்ணணும். ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபார்முக்காக நம்ம சும்மா இனிமே நம்பைங்கிற வேல்யூவை என்பின்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பைத்தனுக்கு நம்ம இன்டர்பிரேட்டருக்கு சொல்லிடுறோம். ஸோ whenever you use np, Python will understand that np is nothing but numpy. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறோம், அவ்வளவுதான், அலையாஸ் நேம் கொடுக்குறோம். அப்ப np டாட் அரே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் அன் அரே. ஓகே. ஸோ நான் திரும்ப பழையபடி இதுக்கே வந்துக்கிறேன். அப்ப நான் ஏ அதே மாதிரி பில வந்து ஒரு np டாட் அரே ஆஃப் இதே வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். சரியா. இப்போ எனக்கு ஏ அண்ட் பி ஆர் நம்பை அரேஸ், எல் அண்ட் L1 ஆர் பைத்தான் லிஸ்ட். ரைட்டா. இப்போ நான் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இது நம்பை அரேங்கிறதுனால இது வந்து எலிமெண்ட் வைஸ் அடிஷன் நடந்துரும். ஸோ 4 + 1 is 5, 5 + 2 7, 6 + 3 9. ஸோ ஏ பிளஸ் பி நான் ரன் பண்ணேன்னா அது எனக்கு ஒரு சிங்கிள் அரே வித் 5 7 9 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸ் பிட்வீன் பைத்தான் லிஸ்ட் அண்ட் நம்பை அரே. ஸோ இந்த அடிஷனுக்கு பேர் வந்து வி கால் இட் அஸ் வெக்டர் அடிஷன், அதாவது ஆர் எலிமெண்ட் வைஸ் அடிஷன். ஸோ நீங்க எந்த ஒரு ஆப்ரேஷன் நம்பை அரேல பண்ணாலும் அந்த ஆப்ரேஷன் வந்து எவ்ரி எலிமெண்ட்டுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஓகேவா. ஸோ எவ்ரி எலிமெண்ட் ஸோ இதான் வந்து நம்பை அரேயோட ஒரு அட்வான்டேஜ் வச்சுப்போம். ஓகே. தட் இஸ் ஹவ் இட் இஸ் ப்ரோக்ராம். ஸோ ப்ராட்காஸ்ட்னா என்ன அர்த்தம், அந்த வேல்யூ எல்லாருக்கும் போயிடும், எல்லா வேல்யூஸ். ஸோ இப்போ அதுல இருக்கிற என்ன வேல்யூஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 1 2 3 வேல்யூ இருக்குன்னா 3 வேல்யூக்கும் போகும். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஏ இன்டூ 2 நான் பண்றேன். ஓகே. அப்ப இங்க வந்து L1 இன்டூ 2 நான் என்னால பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் எரர் பிகாஸ் ஆர் ராதர் இந்த இடத்துல எரர் இல்லை. இன்டூன்னு பண்ணீங்கன்னா
அது திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ 1 2 3 1 2 3. இப்போ நீங்க இன்டூ 3 பண்ணீங்கன்னா 1 2 3 1 2 3 1 2 3 அந்த மாதிரி 3 டைமா அந்த லிஸ்ட் கிரியேட் ஆயிடும். பட் நான் நம்பைல ஏ ஈக்குவல் டு 1 2 3 நம்பை அரேல பண்ணும்போது எனக்கு எலிமெண்ட் வைஸ் மல்டிப்ளை ஆயிடும். ஏன்னா நீங்க எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த ஆப்ரேஷன் வந்து எலிமெண்ட் வைஸ்ல போய் அஃபெக்ட் ஆகும். ஓகே, தட் இஸ் வை திஸ் ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்து ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவோம். ஆர் இட் இஸ் கால் வெக்டர் ஆர் எலிமெண்ட் வைஸ் அடிஷன் ஆர் மல்டிபிளிகேஷன். நீங்க எது பண்ணாலும் அப்படிதான். இப்போ ஏ பை 2 கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டிவைடட் பை 2 பண்ணி ரிசல்ட் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஏ டபுள் ஸ்டார் 2 கொடுத்தீங்கன்னா எவ்ரி எலிமெண்ட் வில் பி ரேஸ் டு த பவர் ஆஃப் 2. ஸோ 1 பவர் 2 2 பவர் 2 3 பவர் 2 அந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட இன்னியோட கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்டிங்ஸ் வந்து வி வில் ஷேர் இட் டுமாரோ. ஸோ இந்த 2 நாளோட நோட் புக்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி சேவ்ட் இட். ஸோ 2 நோட் புக்கையும் நான் பிடிஎஃபாக மாற்றி இந்த நோட்ஸ் பிளஸ் வாட் எவர் ஐ ஹவ் கிரியேட்டட் இந்த ஆர் நோட், ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் த வீடியோ ரெக்கார்டிங் யூ வில் பி கிவன் டுமாரோ. ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் வித் திஸ் ஃபார் டுடே. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் புட் இட் இன் த சாட். டவுட்ஸ் இல்லாதவங்க நீங்க யூ கேன் லீவ் த மீட். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் வித் நம்பை டிக்ஷனரிஸ் அண்ட் பாண்டாஸ்.